ஜெய்பீம் நம புதாய. ஞாயிறு தம்ம உரை. இந்த வாரம் 36ஆம் பாகம். பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர் தம்மம் புத்தகத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க அதில் பார்க்கலாம். இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா, நூல் 4 மதமும் தம்மமும்ல இந்த 4வது பகுதியில் 2 டாபிக். ஒன்று இல்லறத்தாருக்கான புத்தருடைய சர்மன்ஸ் உரைகள். அதுக்கப்புறம் இப்போ நல்லொழுக்கம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு 3 வாரங்களா நல்லொழுக்கம் பற்றிய புத்தருடைய பேருரைகள் பற்றி தான் பார்க்குறோம். இந்த வாரமும் அதனோட தொடர்ச்சி தான். இந்த பகுதி 4ல் 6 டாபிக். இது நேரடியாக புத்தர் அளித்த அந்த உரைகளின் தொகுப்பு. இதை டாக்டர் அம்பேத்கர் கொடுத்துருக்கிறாரு. அதில் இந்த 6 பகுதியில் நம்ம ஒன்று முடிச்சிருக்கோம் கம்ப்ளீட்டா, இல்லறம். 2வது நல்லொழுக்கம். ஒழுக்கம் பற்றி புத்தர் என்னன்னு சொல்லியிருக்கிறார் அவருடைய காலத்தில். அவரு இப்போ இதெல்லாம் எதோடைய தொகுப்பு அப்படின்னா, புத்தர் நேரடியாக போய் மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட பேசுறது அல்லது பிக்குகள் கிட்ட பேசுறது, இது ரெண்டையுமே சுட்டாக்களா தொகுத்து அதுக்கப்புறம் திருப்பிட்டகத்தில் வந்ததன் அடிப்படையில் டாக்டர் அம்பேத்கர் புத்தரும் அவர் தம்மம் புத்தகத்தில் அங்கிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நமக்கு இதை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒழுக்கத்தின் அவசியம் குறித்து புத்தர் நிறைய பேசியிருக்கிறாரு. அதுல 7 டாபிக்ஸ்ல தொகுத்து இந்த புத்தகத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 7 டாபிக்ல நம்ம 5 முடிச்சிட்டோம். 6வது டாபிக் தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். நல்ல செயல்களை செய்ய வேண்டிய அவசியம் என்ன, ஏன் நல்ல செயல்கள் செய்யணும், புத்தர் அதை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிறது. இப்போ ஏன்னா இந்த நல்ல செயல் அப்படிங்கிறது எண்வழி மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு பகுதி. அதாவது எண்வழி மார்க்கத்தை நம்ம சீல, சமாதி, பன்யா அப்படின்னு 3ஆ பிரிக்கும். இந்த சீலம்ங்கிறது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம்ல நல்ல செயல் அப்படிங்கிறது நடுவில் இருக்கு. ஸோ ஒழுக்கத்தை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட். நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்வாதாரம். அந்த நல்ல செயல்ங்கிறது அதுல நடுவில் இருக்கு. பஞ்சசீலம் இதுதான். இப்போ பஞ்சசீலத்துல எதெல்லாம் நமக்கு நல்ல செயல் அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உயிர்வதை தவிர்த்தல் அது ஒரு நல்ல செயல். அடுத்தவங்க பொருள்ல ஆசைப்படாம இருக்கிறது அது நல்ல செயல். ஒழுக்கமற்ற காம செயல்களை தவிர்த்தல் இது நல்ல செயல். இந்த பொய் சொல்வதை தவிர்த்தல்ங்கிறது நல்ல பேச்சுல வந்துருக்கு. நல்ல பேச்சு, ரைட் ஸ்பீச். போதைப் பொருட்கள் தவிர்த்தல் எதுல வருது அப்படின்னா, அது ரைட் மைண்ட்ஃபுல்னஸ். ஏன்னா நம்மளுடைய தியானம், மனசு ஒருமுகப்படுத்துறது சதறி போயிடும் போதைப் பொருள் பயன்படுத்தும். அப்போ இந்த பஞ்சசீலம் கிட்டத்தட்ட சீல, சமாதி, பன்யம் அதனுடைய அடிப்படையில தான் சீலத்திலையும் சமாதியும் பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ இதுல இந்த பஞ்சசீலம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம். இதுல பௌத்தத்துல ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம திருப்பி திருப்பி இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒழுக்கம்னா நம்ம ரொம்ப டிசிப்ளின்டு, தலையெல்லாம் நல்லா செய்விட்டு போட்டு வச்சுட்டு, காலர் பட்டன்லாம் போட்டு பவ்யமா ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது, குனிஞ்ச தலை நிமிராம உட்காந்துருக்கிறது ஒழுக்கம் அப்படின்னு கிடையாது. தன்னை போல் பிறரை நினைக்கிறது தான் ஒழுக்கம். சகோதரத்துவம் தான் ஒழுக்கம். நியாயம். நமக்கு இது நடக்க வேணாம்னு நினைக்கிறோம், அடுத்தவங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் சீலம். அதுதான் ஒழுக்கம். உயிர் வதை தவிர்த்தல். நம்மளை யாராவது துன்புறுத்துறது நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? அப்ப அடுத்தவங்களையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது. நம்மள மாதிரி அடுத்தவங்களை நினைக்கிறது, அடுத்தவங்களையும் நம்மள மாதிரி நினைக்கிறது, அதுதான் பௌத்தம். இந்த பௌத்தத்துல சீலம்ங்கிறது இதுதான். இது ரொம்ப முக்கியம். இது ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியிலே நம்ம பார்க்க போறோம். இது ஒவ்வொரு சீலத்தையும் அதே மாதிரி சொல்லலாம். அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. இப்ப நம்ம பொருளை யாராவது எடுத்துக்கிட்டா நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லை. அடுத்தவங்க பொருளை நம்ம எடுக்கக்கூடாது. இப்ப நம்ம வீட்டு பெண்கள் கிட்ட யாராவது தவறா நடந்துக்கிட்டா நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்ப அடுத்த வீட்டு பெண்கள் கிட்ட நம்ம தவறா நடந்துக்க கூடாது. இப்போ பொய் சொல்றது, நம்ம கிட்ட யாராவது பொய் சொல்லிட்டு இருந்தா பிடிக்குமா? நமக்கு பிடிக்காது. இப்போ நம்ம அதே மாதிரி அடுத்தவங்க கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. யாராவது பொய் சொன்னா கோபம் வருது இல்லை? அப்போ அதே மாதிரி தான் நம்ம அடுத்தவங்க கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி யாராவது நம்ம என்ன சொல்றோன்னே கவனிக்காம அவன் பாட்டு ஒரு போதையில உளறிக்கிட்டு ஒரு கவனமே இல்லாம நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னா, இல்ல ஒரு கண்ட்ரோல் இல்லாம, கட்டுப்பாடு இல்லாம நம்ம கிட்ட நடந்துட்டு இருக்கா, நமக்கு பிடிக்குமா? நம்ம எரிச்சல் ஆயிடுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்தவங்க கிட்டையும் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நம்ம போதைப் பொருட்களை தடுக்கக்கூடாது, எடுத்துக்க கூடாது. ஸோ அப்போ இந்த நல்லொழுக்கம் பஞ்சசீலம் அப்படிங்கிறது பௌத்தத்துல என்ன அப்படின்னா, அடுத்தவங்க நம்மள மாதிரி நினைக்கிறது.
ஸோ நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்குறோமோ அடுத்தவங்க கிட்ட இருந்து அதையே தான் நம்மளும் அடுத்தவங்க கிட்ட சொல்லணும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நல்லொழுக்கம். ஸோ இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து இதை அப்ரோச் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி நல்ல செயல்கள் தான் இந்த நல்ல ஒழுக்கத்துல இந்த ரைட் ஆக்ஷன் அப்படின்னு வருது இல்லையா? அப்ப இதை ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப புத்தர் இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அவர் வந்து சக பிக்குகள் கிட்ட சொல்றாரு, நல்ல செயல்களை செய்யறதுக்கு நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா நல்ல செயல்ங்கிறது இன்பத்துக்கு இன்னொரு பெயர். அதாவது நீங்க நல்ல செயல் செஞ்சீங்கன்னா இன்பம் கிடைக்கும். அதாவது நீங்க எதெல்லாம் இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம விரும்புறீங்களோ, நேசிக்கிறீங்களோ, இல்லை இது கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க நல்ல செயல் செய்யுங்க அப்படிங்கிறார். நல்ல செயல் செஞ்சா கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்க முடியும். இதுக்கு நானே சாட்சின்னு வேற சொல்றேன். எப்படி அப்படின்னா, அவர் வந்து அடிக்கடி எனக்குள்ள நான் கேள்வி கேட்டுக்கிட்டது உண்டு. எப்படி நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், இன்பமாகவும் நிறைவாகவும் அமைதியாகவும் என்னால எப்படி இருக்க முடியுது, இதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஏன் எனக்கு பதிலா வர்றது வந்து மூணு விஷயம் தான். ஒண்ணு வந்து கருணை, தானம், அதாவது சேரிட்டி. கருணை அப்படிங்கிறது சக உயிர்களை வந்து நம்மள மாதிரி நினைக்கிறது, நேசிக்கிறது, இதுதான் இந்த கருணை. ஸோ நான் சக உயிர்களை வந்து நான் நேசிக்கிறது, அதுதான் அந்த ஒழுக்கம். ஸோ அப்போ அந்த ஒழுக்கம் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுதான் என்னோட இன்பத்துக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சேன். சேரிட்டி அப்படின்னு தானம். தானம் அப்படின்ன உடனே நம்ம மைண்டுக்கு என்ன ஆகுதுன்னா, உடனே நம்ம போய் பிக்குகளுக்கு தானம் கொடுக்கறது, அந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். அது அது மட்டும் இல்லை தானம். பிக்குகளுக்கு தானம் கொடுக்கறது ஏன் அந்த காலத்துல இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து அஹ், பணம் வச்சுக்க கூடாது. அந்த காலத்துல பண பரிமாற்றம்ங்கிறது தங்கம் வெள்ளி. ஸோ தங்கமும் வெள்ளியும் வச்சுக்க கூடாது. அது புத்தருடைய வினய விதிகள்ல. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அப்ப அவங்களுக்கு தேவையான உணவு, அப்புறம் உடை, இது ரெண்டையும் நம்ம தான் கொடுக்கணும். அதாவது சாதாரண பிக்குகள் அல்லாதவர்கள் கொடுக்கணும். உபாசகர்கள், உபாசிகா, உபாசிகா அது ஆண் பெண். அவங்க லே புத்திஸ்ட், சாதாரணமா பிக்குகள் இல்லாம ஆனா பௌத்தத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், நம்ம அவங்களுக்கு தானம் கொடுக்கணும். இந்த தானம்ங்கிறது பிக்குகளுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை. உடனே தானம்னா அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். தானம்ங்கிறது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்சஸ், நம்மகிட்ட இருக்கக்கூடிய வளத்தை கொஞ்சம் பகிர்ந்து பயன்படுத்துறது தான் தானம். அந்த கருணை. அவங்க கஷ்டப்படுறாங்களா, நம்மளால அது எப்படி உதவி செய்ய முடியும்? நம்மகிட்ட நிறைய இருக்கா, நம்ம கொஞ்சம் நமக்கு பயன்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொடுக்கறது தான். ஏன்னா நம்ம வந்து பிக்குகளுக்கு மட்டும் நம்ம ஃபுல்லா அவங்கள கூப்பிட்டு வீட்ல எல்லாம் நல்லா படையெல்லாம் போட்டு நல்லா பயங்கரமா சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம வந்து மற்றவங்க யாரையும் கண்டுக்காம இருக்கிறது உண்மையிலே வந்து கஷ்டப்படுற நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட வந்து அவன் கஷ்டப்படட்டும், அதுக்கு நான் என்ன பண்றேன், நான் தான் பிக்குகளுக்கு தானம் கொடுத்துட்டேன், எனக்கு அவ்வளவுதான், நல்ல செயல் செஞ்சுட்டேன், எனக்கு நல்லது நடக்கும்னா அப்படி கிடையாது. இதுதான் வந்து நம்ம வந்து கடவுள் சார்ந்த மதங்களுக்கும் பௌத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். கடவுள் சார்ந்த மதங்கள்ல வந்து நம்ம போயிட்டு கடவுளுக்கு காணிக்கை கொடுத்துட்டா அது முடிஞ்சிடும். ஆனா பௌத்தத்துல நீங்க யாருக்குமே காணிக்கை கொடுக்க முடியாது. நம்ம செய்யற நல்ல செயல்கள் அவ்வளவுதான். இந்த நல்ல செயல்கள்ங்கிறது, அதுவும் தானத்துல வந்து ரெண்டு விஷயம் அதுல தானத்துல நம்ம வந்து கவனிக்கணும். ஒண்ணு, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம கொடுக்கறது தானம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உண்மையிலே யாருக்கு தேவையோ அதை பகுத்து அறிந்து கொடுக்கணும். இப்ப நம்ம ரோட்ல போறோம், பிச்சைக்காரங்களுக்கு வந்து நம்ம எடுத்து கொடுக்கறது தானம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே அவங்களுக்கு வந்து அது எலிஜிபிள் தானான்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய சமயத்துல இப்ப இந்த மாதிரி ஈஸியா கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்க பிச்சைக்காரங்க வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கையில கட்டி போட்டுட்டு, காலில் கட்டி போட்டுட்டு வேணும்னு. இதெல்லாம் நம்ம நிறைய இது பார்க்குறோம். அடுத்தது குழந்தைய வச்சுட்டு இருந்தா உடனே பரிதாபப்பட்டு கொடுக்குறாங்கன்னு குழந்தைகளை கடத்தி கூட கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஊனத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா பிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, நம்ம வந்து பகுத்தறிவு இல்லாம தானம் கொடுக்கறதுனால தான். அப்போ உண்மையிலேயே அந்த இடத்துல அவங்களுக்கு தேவை என்ன? அவங்களுக்கு உணவு தேவை. உணவு மட்டுமே நம்ம கொடுத்துட்டு போகலாம். எதுக்கு பணம் கொடுக்கணும்? நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டா நமக்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அதனால ஏதோ கொடுத்துட்டு, இல்லைன்னா சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்கான் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்புறோம். நம்மளுடைய கில்ட்டை வந்து நம்ம குறைச்சிக்கிறதுக்காக நம்ம செய்யறோம். அந்த மாதிரி இல்லாம உண்மையிலே யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு பகுத்து அறிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காம நம்ம போய் கொடுக்கறது தான் உண்மையிலே தானம். இது வந்து
ஏதோ சாமிக்கு கொடுக்கறது அல்லது பிக்குகளுக்கு கொடுக்கறது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அண்ட் தானம் செஞ்சா நமக்கு வந்து புண்ணியம் கிடைச்சிரும், அது வந்து அப்படியே கிரெடிட்ல இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுடைய நல்ல செயல்கள் இது வந்து நம்மளுடைய இயல்பாகவே இருக்கும். எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு அந்த மனசை வளர்த்துக்கணும். இதுதான் வந்து கருணை, இதுதான் வந்து பஞ்சசீலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம், நல்லொழுக்கம் அப்படிங்கிறது. நம்மள மாதிரி அடுத்தவங்கள நினைக்கிறது, அடுத்தவங்க நம்மள மாதிரி நினைக்கிறது. இப்போ அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல கஷ்டப்பட்டா நமக்கு எப்படி இருக்கும்? அப்ப நம்ம அதுக்கான சொல்யூஷன் தேடுவோம் இல்லையா? அதை நம்ம ட்ரை பண்ணணும். இதுதான் வந்து அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒழுக்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து இன்பம் கிடைக்குது, மன அமைதி கிடைக்குது. அப்ப இது வந்து எனக்கு கிடைச்ச பதில். அடுத்தது மன பயிற்சி. அப்ப இதை வந்து நான் அடையணும் அப்படின்னா என் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா மைண்ட் வந்து என்ன பண்ணும், நமக்கு டிஃபால்ட் மோட்ல என்னன்னா நமக்கு மட்டும்தான் தேவை, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு தான் நம்மளுடைய மைண்ட் இருக்கும். ஆசைப்படும், பேராசைப்படும், பற்று வைக்கும். அந்த மாதிரி இல்லாம மைண்டை வந்து அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரணும்னா நம்ம வந்து பயிற்சி செய்யணும். பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ள நம்ம ஒரு சில டிசிப்ளின் கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும். அந்த கட்டுப்பாடுகளுக்கு நம்ம மைண்ட் கேட்கணும். இல்லைன்னா இப்ப நமக்கு வந்து இந்த விஷயம் ஆசைப்படக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், ஆனா நம்ம மைண்ட் வந்து கேட்காது. அப்போ அந்த மைண்டை ட்ரெயின் பண்ணாதான் இந்த கட்டுப்பாடே கிடைக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களும் தான் எனக்கு வந்து இன்பமா இருக்கிறதுக்கு காரணமா இருந்தது அப்படின்னு புத்தர் சொல்றாரு. இப்போ அதனாலதான் இந்த பஞ்சசீலம் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது அதுல வந்து இந்த உயிர் வதை தவிர்த்தல் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ யாரையும் நம்ம வந்து ஹர்ட் பண்றது இல்லை அப்படின்னா அதோட நம்ம வந்து சரி நான் தான் நல்ல செயல் செய்யறேன் அப்படின்னு கிடையாது. அதுக்கு நேர்மறை பார்க்கும்போது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம இருக்கிறத தாண்டி அடுத்தவங்களுக்கு உதவியும் செய்யறது கருணை. இப்போ அடுத்தவங்க பொருளை எடுக்காம இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது அடுத்தவங்களுக்கு நம்ம உதவுறது தானம். நம்ம அடுத்தவங்க பொருளை எடுக்கல, நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்றது தாண்டி பௌத்தம்ங்கிறது அடுத்தவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது கொடுக்கறது தானம். அப்புறம் அதே மாதிரி ஒழுக்கமற்ற காமச்செயல் தவிர்த்தல். இது வந்து நமக்கு அந்த பகுத்தறிவு வளர்த்துக்கணும், எதை வந்து நமக்கு தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது. ஒழுக்கமற்ற காமச்செயல்களை வேற யாராவது செஞ்சாங்கன்னா கூட நம்ம போய் அவங்களுக்கு வந்து அதை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும். இல்லைன்னா அதுக்கான நடவடிக்கைகள் நம்ம லெவல்ல என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணணும். அதை வந்து கரெக்டா பகுத்தறியணும். நமக்கு எது வந்து நமக்கும் ஆபத்து இல்லாம அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு வழிமுறை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். அடுத்தது பொய் சொல்றதை தவிர்க்கிறது. பொய் சொல்றது தவிர்க்கிறது மட்டும் இல்லாம உண்மையே எப்பயும் பேசுறதுக்கு பழகும். போதைப் பொருட்களை தவிர்க்கிறது, போதைப் பொருட்கள் தவிர்க்கிறத தாண்டி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம மன பயிற்சி செய்யறது, மெடிடேஷன் பண்றது, மைண்டை கண்ட்ரோல் பண்றது. போதைப் பொருள் சாப்பிட்டா மைண்ட் கண்ட்ரோல் இல்லாம போயிடும். சரி நான் போதைப் பொருள் எடுத்துக்கல, அப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான மனப்பயிற்சி. அதுக்கு ஆப்போசிட் வந்து மெடிடேஷன். இந்த மாதிரி பஞ்சசீலத்துல கெட்ட விஷயங்கள் நம்ம செய்யல அப்படிங்கிறத தாண்டி நல்ல விஷயங்கள் செய்ய முயற்சி எடுக்கிறது. ஸோ நல்ல செயல்கள் செய்யணும். அதுதான் வந்து பஞ்சசீலம். ஸோ வெறுமனே அது வந்து கெட்ட செயல் செய்யாம இருக்கிறது நல்ல செயல் அப்படி கிடையாது. நல்ல செயல்களை நாமே முன் வந்து செய்யறது தான் நல்ல செயல். அதனாலதான் அதை வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்றோம். ஓகே, இப்ப நல்ல செயல்களை ஏன் செய்யணும் அப்படின்னா புத்தருடைய பதில் வந்து இன்பமாக இருப்பதற்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க நல்ல செயல் தான் இன்பத்தின் இன்னொரு பெயர். அப்ப நீங்க நல்ல செயல் செஞ்சீங்கன்னா இன்பம் கிடைக்கும். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், நம்ம இன்பமா இருக்கணும் தான் நினைக்கிறோம். அதுதான் அல்டிமேட் கோலா இருக்கு மனுஷனுக்கு. அப்போ இன்பமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நல்ல செயல் செய்யணும். அப்ப என்ன கேள்வி வரும், நல்ல செயல்னா என்ன, நான் எதை செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்ப நல்ல செயல்கள்லாம் இது இதுதான் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்க முடியாது. தானம்னு சொல்லலாம், பட் ஆனா யாருக்கு போய் தானம் செய்யணும், என்ன தானம் செய்யணும் அப்படின்லாம் நம்ம எப்ப தானம் செய்யணும் அப்படின்லாம் நம்ம வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா யாருக்கு என்ன தேவை அது அந்த சமயத்தில் தான் முடிவு பண்ணணும். அவனுக்கு உண்மையிலே அது தேவையா இல்லை நம்ம கிட்ட நடிக்கிறானான்னு நம்ம நம்ம தான் முடிவு பண்ண முடியும். நம்ம கிட்ட அது இருக்குதா, நம்ம இல்லாததை வந்து நம்ம போய் கமிட் பண்ணிட்டு இல்லது நம்ம கிட்ட இல்லாததை எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கே இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம கஷ்டப்படுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவு வந்து அந்தந்த சமயத்துல அந்தந்த உயிரினம் தான் முடிவு பண்ண முடியும் தன்னால என்ன நல்ல செயல் செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ அதை எப்படி முடிவு பண்றது? இப்போ ஒரு லிஸ்ட் மாதிரி இருந்தா, ஒரு மேனுவல் மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே இதெல்லாம் செஞ்சா நல்ல செயல் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு மனிதனும் அவன் அவனுக்கு எது எது நல்ல செயல்னு அவன் தான் முடிவு பண்ணணும். அப்போ அதை எப்படி முடிவு பண்ண முடியும்னா அவனுக்கு எது இன்பம் அளிக்குதோ அதுதான் நல்ல செயல் அப்படிங்கிறதான் பார்த்தோம். அப்போ இப்போ வந்து நல்ல செயல் ஏன் செய்யணும் அப்படின்னா நம்ம இன்பமா இருக்கிறதுக்கு.
அப்ப நல்ல செயல்னா என்ன அப்படின்னா, இன்பத்தை கொடுக்கறது எல்லாமே நல்ல செயல். அப்ப உடனே ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்பன்னா நான் எது செஞ்சாலும் வந்து எனக்கு சந்தோஷம் கொடுக்கறது நான் எது வேணாலும் செய்யலாமா? அப்ப எது வேணாலும் செஞ்சுட்டா அது நல்ல செயல்னு ஆயிடுமா? இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் செய்யறேன்ப்பா. எனக்கு வந்து அஹ், ஒரு மது அருந்துதல் வந்து ரொம்ப சந்தோஷமா கொடுக்குது அப்படின்னா, ஓகே, அப்ப அது நல்ல செயல்ல வருமா? அப்படின்னா, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க எது வேணாலும் செஞ்சாலும் அது நல்ல செயல் தான். ஆனா 2 கண்டிஷன். இந்த 2 கண்டிஷன் புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம செய்யற செயல் வந்து நல்ல செயலா இல்ல கெட்ட செயலான்னு நமக்கு தெரிஞ்சிடும். பௌத்தத்துல நல்ல செயல்ங்கிறது குசல கம்மா. இது வந்து நம்ம கம்மாங்கிற வீடியோல நம்ம எக்ஸ்டென்சிவா நம்ம அதை பார்த்துருக்குறோம். ஸோ அந்த டீட்டெயில் போகாம அந்த நல்ல செயலுடைய இன்னொரு விஷயம் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாத விஷயத்த நான் இப்ப கொண்டு போக போறேன். ஓகே. இப்ப இந்த நல்ல செயல் அப்படிங்கிறதுனா 2 கண்டிஷன், 2 நிபந்தனைகள் இருக்கு. நீங்க இந்த 2த்துக்கு அது அப்ளை ஆச்சுன்னா மட்டும்தான் அது நல்ல செயல்னு எடுத்துக்க முடியும். என்ன அந்த நல்ல செயல் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு. வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இப்ப எல்லாருமே நம்ம வந்து வாழ்றோம் இல்லையா? எதுக்காக வாழ்றோம் அப்படின்னு ஒரு நோக்கம். என்ன எதுக்காக வாழ்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்காக வாழ்றோம். ஏன்னா நம்ம செய்யற எல்லா விஷயங்களுமே நம்மள வந்து உயிர் வாழ வைக்கிறதுக்காக. மூச்சு விடுறது, சாப்பிடுறது. இப்ப மூச்சு விடலைன்னா நம்ம செத்துருவோம். சாப்பிடலன்னா தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிடலன்னா செத்துருவோம். தண்ணி குடிக்கலன்னா ஒரு 4, 5 நாள் தண்ணி குடிக்கலன்னா செத்துருவோம். ஸோ ஆக மொத்தம் நம்ம செய்யற எல்லா செயல்களுமே அப்புறம் எதுக்கு நம்ம வேலைக்கு போறோம்? வேலைக்கு போறோம்னா காசு வேணும். காசு எதுக்கு வேணும்னா நம்ம சாப்பிடணும். சாப்பிடுறது எதுக்குன்னா உயிர் வாழ. எல்லாமே அல்டிமேட்டா அங்கதான் போயிடும். எதுக்கு வீடு கட்டணும்? நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு. வீடு இல்லைன்னா நம்ம பாதுகாப்பு இல்லாம இருக்கு. இயற்கை சீற்றத்தினாலயோ இல்லை வெளியே ஆட்கள்னாலயோ இல்லை விலங்குகள்னாலயோ நம்ம பாதிக்கப்பட்டு உயிருக்கு போயிடும். ஸோ ஆக மொத்தம் எல்லாமே அப்ப எதுக்கு படிக்கணும் அப்படின்னு படிக்கணும்னா நல்ல வேலை வேணும். எதுக்கு நல்ல வேலைன்னு நல்லா சம்பாதிக்கணும். எதுக்கு நல்லா சம்பாதிக்கணும்? நம்ம சாப்பிடணும். அது எதுக்கு சாப்பிடணும்னா உயிர் வாழணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொண்டு போய் எங்க முடியும் அப்படின்னா நம்ம உயிர் வாழும். ஸோ எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழும். இதுதான் வந்து அடிப்படையோட அதனுடைய நோக்கம். எப்படியாவது வாழணும். இது வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமை. அதனால தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21 த ரைட் டு லிவ் அப்படி கொடுக்கும். ஸோ எந்த ஒரு உயிரினத்துக்கும் தான் வாழ்றது வந்து ரொம்ப அடிப்படை உரிமை அது. இப்போ ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க ஒருத்தர் வந்து நெருப்புல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுத்தி வந்து இருக்கிறவங்களால போய் காப்பாற்ற முடியல. ஏன்னா போனா இவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க, செத்துருவாங்க அப்படின்னா இவங்க போகாம இருந்தா கூட சட்டம் வந்து உடனே நீ ஏன் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னு தண்டிக்க போறது இல்ல. ஆனா நெருப்பு நம்மளா போய் ஏற்படுத்தி ஒருத்தனை வந்து காயப்படுத்தினா அது சட்டப்படி குற்றம். ஆனா ஏற்கனவே ஒரு ஆபத்து நடந்திருக்கு. அந்த இடத்துல நான் போனா எனக்கும் ஆபத்து ஆயிடும் அப்படின்னா என்னை பாதுகாக்கக்கூடிய உரிமை வந்து சட்டம் நமக்கு கொடுக்குது. அதுதான் அடிப்படை உரிமை. இது வந்து ஒரு உயிரினத்தோடைய ஒரு அடிப்படை உரிமை. அது தன்னை காப்பாத்துது, உயிர் வாழும். சரி, ரைட். அப்போ உயிர் வாழ்ந்தா மட்டும் போதுமா அப்படின்னா அடுத்தது என்ன வரும் அப்படின்னா சந்தோஷமா உயிர் வாழும். உயிர் வாழ்றது மட்டும் முக்கியம் இல்ல, சந்தோஷமாவும் இருக்கும் இல்லையா? So அதுதான் நம்ம எல்லா உயிரினமும் அதுதான் நினைக்குது சந்தோஷம். யாருமே வந்து பயந்துகிட்டே, துக்கத்திலேயே, கோபத்திலேயே, வருத்தத்திலேயே வந்து அழுதுகிட்டே வாழணும்னு விரும்புறது கிடையாது. சந்தோஷமா உயிர் வாழணும்னு நினைக்கிறோம். இப்ப அடுத்தது உயிர் வாழணும். அடுத்தது சந்தோஷமா உயிர் வாழணும். அடுத்தது என்ன அப்படின்னா உடனே சரி சந்தோஷமா உயிர் வாழணும்னா அந்த சந்தோஷம் ரொம்ப நீண்ட காலமா நம்ம உயிர் வாழணும். So சந்தோஷமா ரொம்ப நாள் உயிர் வாழணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு உயிரினத்தோடைய பர்பஸா இருக்கு. அப்ப சந்தோஷமா ரொம்ப நாள் உயிர் வாழணும். அப்படி தொடர்ந்து உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா நம்மளால கண்டினியூஸா இருக்க முடியாதுன்றதுனால தான் நம்ம வந்து உடனே ஆஃப்ஸ்பிரிங், அதாவது ஒரு குழந்தை, ஒரு உயிரினம் தன்னை மேலே இன்னொரு உயிரினத்தை உருவாக்கிடுது அதனுடைய வாழ்நாளிலே. அந்த வாழ்நாளிலே உருவாக்கி அந்த உயிரினத்தை தன்னுடைய எக்ஸ்டென்ஷனா அது பார்க்குது. அப்பதான் அந்த ஸ்பீஷீஸ், அந்த உயிரினம் வந்து கண்டினியூஸா இந்த உலகத்துல இருக்க முடியும். அப்ப அது நம்ம குழந்தைங்களும் இதே மாதிரி சந்தோஷமா நீண்ட நாட்கள் உயிர் வாழும். இதுதான் வந்து நம்ம எல்லாருமே நம்ம யோசிக்கிறோம். நம்ம உயிர் வாழணும், சந்தோஷமா உயிர் வாழணும், ரொம்ப நாள் உயிர் வாழணும். நம்ம குழந்தைங்களும் இதே மாதிரி சந்தோஷமா ரொம்ப நாள் உயிர் வாழும். இதுதானே ஒரு அல்டிமேட் எய்மா இருக்க முடியும். எந்த ஒரு மனிதனுக்கும் இதுதான் எய்மா இருக்க முடியும். சரி, அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம அடுத்த தலைமுறை இன்னும் 10 தலைமுறை உட்காந்து சாப்பிடணுங்கிற அளவுக்கு கூட நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம குழந்தைங்க கஷ்டப்படாம சந்தோஷமா ரொம்ப நாள் உயிர் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பாதுகாப்பு கூட அதில் தான் வருது. ஏன்னா இப்ப அடுத்த தலைமுறை உயிர் வாழணும்னா நம்ம இயற்கையை பாதுகாக்கணும். எல்லா வளங்களையும் நம்மளே சுரண்டி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்? ஸோ தண்ணி எடுத்துக்கணும். அதனால தான் வந்து நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுறது.
ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளுடைய நலன் சார்ந்தது, ஒரு தனி மனிதனுடைய நலன் சார்ந்தது. அடுத்தது 5வது விஷயம் என்னன்னா, இதே மாதிரி நம்ம மாதிரியே மத்தவங்களும், மத்த உயிரினமும் உயிர் வாழணும், சந்தோஷமா உயிர் வாழணும், ரொம்ப நாள் சந்தோஷமா உயிர் வாழணும், அவங்களோட குழந்தைங்களும் சந்தோஷமா உயிர் வாழணும்னு நினைக்கிறது தான். இப்ப இந்த 5ம் நினைச்சாதான் ஒரு சமூகம் நல்லா இருக்க முடியும். முதல் 4 வந்து நம்மளுடைய நலன் சார்ந்தது, சுயநலம். 5வது அடுத்தவங்க நலன் சார்ந்தது. அடுத்தவங்க நலன் நம்ம ஏன் யோசிக்கணும்? இப்ப நம்ம போல் பிறரும் வாழணும், பிற உயிர்களும் வாழணும். ஆஹ் ஆஹ் அப்படி அந்த அப்போ என்ன, பிற உயிர்கள் பிறரும் வாழணும்னா நம்ம அந்த இயற்கையை பாதுகாக்கிறது அங்கதான் வருது. நம்ம அந்த என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணாதான் மற்ற உயிரினங்கள் வாழ முடியும். இல்லைன்னா மனிதன் மட்டும் வாழணும், மற்ற உயிர்கள்லாம் செத்து போயிடணும்னு நம்ம நினைக்க முடியாது. எல்லாரையும் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எதுக்காக இந்த பொது நலம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து அப்ப சுயநலமா பொது நலமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பௌத்த வாழ்வியல்ங்கிறது தனி மனித ஒழுக்கத்தின் மூலம், இந்த ஒழுக்கத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த தனி மனித ஒழுக்கத்தின் மூலம் சமூக ஒழுக்கத்தை நிலைநாட்டுறது தான் வந்து பௌத்தம். அதாவது சுயநலத்துக்காக பொதுநலம், பொதுநலத்துக்காக சுயநலம். அதாவது ந- ஆஹ் நம்ம வந்து நிறைய பேருக்கு நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்மள நம்ம நல்லபடியா பாத்துக்கிறது. அப்ப பொது நலத்துக்காக சுயநலம், சுயநலத்துக்காக பொதுநலம் இருக்கு. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களும் நல்லா இருந்துதான் ஆகணும். அதை எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆக மொத்தம் இந்த சுயநலம் பிளஸ் பொதுநலம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு சிறந்த மனிதன். நம்ம சென்ற பகுதியில் கூட பார்த்தோம். புத்தர் வந்து தலை சிறந்த மனிதன் யாரை சொல்றாரு அப்படின்னா, யார் ஒருவன் தன்னுடைய நலத்தையும் பார்த்துக்கிட்டு அடுத்தவங்க நலத்தையும் சேர்த்து பார்க்கறானோ அவன் தான் வந்து தலை சிறந்த மனிதன் பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த சுயநலமும் பொதுநலமும் எப்படி சம்மந்தப்படுதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணுங்க, ஒரு பெரிய சிட்டி இருக்கு, ஒரு நகரம் இருக்கு, சுத்தி பெரிய காம்பவுண்ட் சுவர். அந்த அந்த நகரம் வந்து ஒரு க்ளோஸ்டு, வெளி உலகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. யாரும் உள்ளேருந்து வெளியே போக முடியாது, வெளியேருந்து உள்ள வர முடியாது. இப்படி ஒரு நகரத்தை யோசிங்க. உண்மையிலே இத்தாலியில மாண்டரெகியோனின்னு ஒரு நகரம் இருக்கு. இந்த மாதிரி சுத்தி காம்பவுண்ட் சுவர் வச்சுட்டு அதுக்குள்ள மட்டும் மக்கள் இருப்பாங்க. பட் அவங்க வெளியில போகலாம் வரலாம். ஆனா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த ஊர் மக்கள் யாருமே வெளியவே போக முடியாது, எங்கேயுமே வெளியில இருந்து யாரும் வர முடியாதுன்னு ஒரு இமேஜின் பண்ணுங்க. அப்படி இமேஜின் பண்ணிட்டு அந்த ஊர்ல அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் அவங்களே தான் விளைவிச்சுக்கணும், அவங்களோட துணிமணிகளை அவங்களே தயாரிச்சுக்கணும், அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பயன்படுத்திக்கணும். அவங்க அங்க சாப்பிடுவாங்க, அங்கேயே செத்து போனாலும் அங்கேயே புதைச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சிட்டி நகரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப அந்த நகரத்துல ஒரு வீடு இருக்கு, ஒரு சென்டர்ல. இந்த வீட்டுல இருக்கிற குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்றாங்க, அவங்க பலசாலிகள். அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருடைய சாப்பாடு வளங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே இவங்க கிட்ட தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறாங்க. இல்லைன்னா வந்து அவங்கள அடிச்சிருவாங்க, கொன்னுடுவாங்க, துன்புறுத்துவாங்க. எல்லாரும் இவங்க வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ரெண்டே ரெண்டு தான் பாசிபிலிட்டி. ஒண்ணு, அந்த மாதிரி எல்லாருடைய வளங்களையும் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இவங்க மட்டும் சாப்பிட்டுருந்தாங்கன்னா மீதி பேரெல்லாம் செத்து போயிடுவாங்க. ஒண்ணு இவனால அடிச்சு கொல்லப்பட்டுருவான், இல்லைன்னா வந்து அவன் உணவு இல்லாம செத்து போயிடுவான். இது ஒரு பாசம். இல்லைன்னா என்ன நடக்கும்னா எல்லாரும் சேர்ந்து இவனை அடிச்சு கொண்டுடுவாங்க. ஏன்னா அவன் சர்வைவ் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தான் வாழணும்னு நினைக்கிறான். அப்போ எல்லாரும் அடிச்சு இவனை கொள்ளலாம். அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கவே முடியாது. இந்த குடும்பம் ஊரை ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிச்சுன்னா, மற்றவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னா இவங்க எப்படி வேலை செய்வாங்க? இப்ப இவங்களுக்கு எங்கேருந்து சாப்பாடு கிடைக்கும்? அப்ப இவங்க கஷ்டப்பட்டு தான் உழைச்சாகும். அப்ப எல்லாருமே செத்துட்டாங்கன்னா இவங்களால சர்வைவ் ஆக முடியாது. எல்லா தேவைகளும் இவங்க ஒருத்தங்களே பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி எல்லாரும் ஊரே சேர்ந்து வந்து அடிச்சு இவங்கள சாகடிச்சிருச்சுனாலும் இவங்களோட சந்தோஷம் போச்சு. அதோட இவங்களோட கதை முடிஞ்சது. அப்போ ஆக மொத்தம் ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவன் வந்து மற்றவங்களும் நல்லா இருந்தா மட்டும்தான் இவன் நல்லா இருக்க முடியும். அப்ப இந்த ஊரு உதாரணத்தை நம்ம அப்படியே வந்து இந்த பூமிக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த பூமியும் அதே மாதிரி தானே. இந்த பூமியை தாண்டி வேற யாரும் எங்கேயும் போக முடியாது. எல்லாரும் இந்த பூமிக்குள்ளே இருக்கிற ரிசோர்சஸை தான் நம்ம பயன்படுத்தணும். இதுல ஒருத்த மட்டும் எல்லாத்தையும் அடிச்சு எல்லாரும் மற்றவங்கள்ட்டெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சான்னா இதுதான் அதனுடைய விளைவு வரும். அவங்க எல்லாரும் சேர்ந்து அவன் தன்னுடைய அழிவை அவனே தேடிக்கிறான்னு அர்த்தம். இது வந்து இந்த எக்ஸாம்பிள தான் புத்தர் வந்து நிறைய இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறார். யார் ஒருத்தன் அடுத்தவங்களெல்லாம் இல்லாம தான் மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறானோ அது வந்து அவனுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நமக்கு புரிஞ்சுக்கும். இதுதான் அதனாலதான் நீங்க பொதுநலம், தன்னை போல் பிற உயிர்களும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கூட ஒரு வகையில சுயநலம் தான். ஏன்னா அப்பதான் நம்மளுமே உயிரோட இருக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிறது தான் பௌத்தம்.
இப்போ நம்ம வந்து சின்ன ஊர் எக்ஸாம்பிள் வைக்கும்போது புரியுது. ஆனா இதே பூமிக்கு ஃபுல்லா வைக்கும்போது நமக்கு அது கொஞ்சம் சிரமம். அப்போ சின்ன நம்மளுடைய குட்டி லெவல்ல நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதையே வந்து லார்ஜர் லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டீப் திங்கிங் இருக்கும். இதை வந்து நம்ம யோசிக்க யோசிக்க நமக்கு புரியும். ஓ, நம்ம இந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டு தான். இப்போ நம்ம அடுத்தவங்களை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய ரிசோர்ஸை தான் நம்மளே எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அதனுடைய பாதிப்பு நமக்கும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் கொடுக்கறது வந்து என் வழி மார்க்கம் கொடுக்கும். பௌத்தத்துல இதை நம்ம புரிஞ்சுக்கிறத நோக்கி தான் நம்ம போறோம். அப்போ சக மனிதன், சக உயிரினம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், தேனி வந்து ஒரு உயிரினம் இருக்கு, ஹனிபி. இந்த ஹனிபி எல்லாம் செத்துருச்சுன்னா மனுஷனால இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எல்லா ஹனிபியும் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மகரந்த சேர்க்கை நடக்காது. மகரந்த சேர்க்கை நடக்குதுன்னா உணவு இருக்காது. உணவு இல்லைன்னா எந்த விலங்கும் உயிரோடு. ஓகே. இப்போ இந்த உதாரணத்தின் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வர விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆஹ், இந்த பொது நலம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கூட ஒரு வகையில சுயநலம் இருக்கு. இந்த சுயநலம் நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்தவங்களையும் பார்த்துக்க முடியும். அப்போ நம்ம சந்தோஷம் யாரையும் பாதிக்காம இருந்தா மட்டும்தான் அந்த சந்தோஷம் நமக்கு நீடிச்சு நிலைக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நான் சொன்னேன் இல்லையா, 2 கண்டிஷன். உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயம் எதுவா இருந்தாலும் அது நல்ல செயலா அப்படின்னா அது நல்ல செயல் தான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னா. ஆனா அந்த சந்தோஷம் யாரையும் பாதிக்க கூடாது, மற்றவங்க அடுத்தவங்களை பாதிக்க கூடாது. ஏன்னா அடுத்தவங்களை பாதிக்கிற அளவுக்கு நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அடுத்தவங்க உங்க சந்தோஷத்தை கெடுத்து விட்டுருவாங்க. இதுதான் பஞ்சசீலம் சொல்லுது. இந்த பஞ்சசீலத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சந்தோஷம் நமக்கு நீடிச்சு இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களும், நம்மளை சுத்தி இருக்கிற மற்றவங்களும் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்மளால மட்டும் சந்தோஷமா ரொம்ப நாள் இருந்துட முடியாது. இது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுதான் லாஜிக், அதுதான் வந்து ஆக்சுவல் ஃபேக்ட். இந்த உண்மையை புரியாம இருக்கிறது தான் நம்ம வந்து அறியாமையில இருக்கிறோம்னு அர்த்தம். எப்ப இந்த உண்மை நமக்கு புரிய ஆரம்பிக்குதோ அப்ப நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். அதுதான் அந்த உண்மை, அதுதான் தம்மம். தம்மம்ங்கிறது என்ன அப்படின்னா உண்மை. இந்த உண்மை புரியுது நமக்கு. இது எப்போ புரியும் அப்படின்னா, இந்த எண்வழி மார்க்கத்தை நம்ம பின்பற்றிட்டு இருக்கும் போதுதான் புரியும். இந்த 5 நல்லொழுக்கங்கள் தான் நமக்கு வந்து அத்தியாவசியமா தேவைப்படுது அப்படிங்கிறது நமக்கு புரியணும் அப்படின்னாலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த நல்லொழுக்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இதுல இருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் அது புரியும். அது புரிய ஆரம்பிச்ச உடனே நம்ம இதை மிக சிறப்பா கடைபிடிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு சைக்கிள் மாதிரி. அதனாலதான் அந்த எண்வழி மார்க்கம் வந்து ஒரு சைக்கிள். ஓகே, ஸோ இது முதல் கண்டிஷன் நான் சொல்லிட்டேன். அப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் எது செஞ்சாலும் அது எனக்கு சந்தோஷம் கொடுக்கறது தான் நல்ல செயல்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்ப நான் எது வேணாலும் செய்யலாமா அப்படின்னா, எது வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா 2. ஒண்ணு, யாரையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அது பஞ்சசீலத்துக்கு உட்பட்டு இருக்கும். பஞ்சசீலத்துக்கு உட்பட்டு நீ செய்யக்கூடிய செயல் உனக்கு சந்தோஷம் அளிக்குது அப்படின்னா அது நல்ல செயல் தான். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிச்சு. 2வது கண்டிஷன் உண்டு. இந்த 2வது கண்டிஷன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம சந்தோஷம்னு எது நினைக்கிறோம், எதெல்லாம் சந்தோஷம்னு நம்ம நினைக்கிறோங்கிறதுலே ஒரு சிக்கல் இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சந்தோஷத்தை நம்ம வந்து 3ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து மகிழ்ச்சி, இன்னொன்னு வந்து ஜாய், சந்தோஷம், இன்னொன்னு வந்து இன்பம், ஹாப்பினஸ். மகிழ்ச்சி அப்படிங்கிறது பிளஷர். அதெல்லாம் உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது. நம்மளுடைய 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, 5 புலன்கள். 6வது சென்ஸ் வந்து மைண்ட். இந்த 6 புலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பிளஷர், மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஒரு இனிப்பா நமக்கு பிடிச்சமான ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்றோம்னா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், பிளஷர் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மியூசிக், நமக்கு பிடிச்சமான ஒரு மியூசிக்கை காதுல கேட்குறோம் அப்படின்னா அது நமக்கு பிளஷர் கொடுக்கும். இது வந்து இதை நம்ம சந்தோஷம்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு வகையில ஒரு மகிழ்ச்சி. இதெல்லாமே உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது. அடுத்தது வந்து இன்னொரு வகையான சந்தோஷம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறோம், அதுல வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அது வந்து ஒரு சந்தோஷம். இது உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது இல்லைன்னாலும் அது நம்மளுடைய எதிர்பார்ப்பை நம்ம அங்க இந்த ஜெயிக்கணும்னு நினைச்சோம், ஜெயிச்சிட்டோம், அதனால கிடைக்கும். திடீர்னு நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சமானவங்க இது வராங்க, நம்ம வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம். ஏன்னா அவங்க வந்தா நல்லா இருக்குமே நம்ம மைண்ட் நினைக்குது. அதே மைண்ட் வந்து இவங்க வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவங்க வந்தாங்க நமக்கு கஷ்டம், அவங்க வரலன்னா சந்தோஷம். ஸோ ஆக மொத்தம் நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்க்கறது நமக்கு நடந்துச்சு அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ஃபீல் பண்றது ஒரு சந்தோஷம். அடுத்தது இன்பம். இன்பம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம திருப்தியா, அமைதியா, எந்த ஒரு மனசு பதட்டமும் இல்லாம ஹாப்பியா ஃபீல் பண்றோம் பாருங்க.
ஒரு மன நிறைவா ஃபீல் பண்றோம் இல்லையா, திருப்தியா, கண்டென்ட், இதுதான் வந்து இன்பம். இது ஒரு வகையில இன்பம். ஸோ இப்போ இந்த மூணுமே வந்து ஒவ்வொரு வகையான மகிழ்ச்சி தான் மனுஷனுக்கு. இப்போ இதை வந்து நமக்கு யோசிச்சு பார்க்கலாம். எது எது எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத நான் உதாரணங்களோட சொல்றேன், நம்ம புரியும். இப்போ என்ன அப்படின்னா, அந்த மகிழ்ச்சிங்கிறது நம்ம உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுவோம். உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சி என்ன ஆகும்னா, அது வந்து திருப்பி திருப்பி அதை எடுத்துக்கணும்னு தோணும். அங்கதான் அது வித்தியாசப்படுது. ஒரு நல்ல பிடிச்சமான ஒரு உணவுப் பொருள் சாப்பிடணும் அப்படின்னா, அது இன்னும் சாப்பிடணும்னு தோணும் நமக்கு. ஒரு கேம் விளையாடுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஒரு ஆன்லைன் கேம், உடனே திருப்பி திருப்பி அதை போய் பார்க்கணும். ஒரு இன்ஸ்டாகிராம்ல போறது பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த இன்ஸ்டாகிராம்ல திருப்பி திருப்பி போகணும்னு அது அது திருப்தியே அடையாது. இன்னும் நிறைய பார்க்கணும், இன்னும் பார்க்கணும், நமக்கு டைம் ஓடுறதே தெரியாது. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்னன்னா, ஒரு ஸ்டேஜ்ல சலிப்படைஞ்சிடும். இப்போ இனிப்பே வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நிறைய நமக்கு பிடிச்சமான உணவுப் பொருள் சாப்பிட்டே இருந்தோம்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து திகட்டிடும். ஏன்டா சாப்பிட்டோம்னு ஆயிடும். ஒரு கில்ட் ஒன்று கொடுக்கும், குற்ற உணர்வு வேற கொடுக்கும். அதெல்லாம் செஞ்சு முடிச்சோடனே நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்பையோ அல்லது ஒரு இன்ஸ்டாகிராமையோ இல்லை ஒரு சோஷியல் மீடியா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம படிக்கணும், ஆனாலும் அந்த டைம்ல வந்து இங்க வந்து அட்ராக்ஷன் இருக்கு, நம்ம இதை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 2 மணி நேரம் ஓடிடும், 3 மணி நேரம் ஓடிடும், 4 மணி நேரம் அதுலயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, ஏன்டா இப்படி எடுத்தோம், இனிமேல் எடுக்கவே கூடாது அப்படின்னு நம்ம வச்சிருவோம். ஆனா அங்க போய் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு திருப்பி இன்ஸ்டாகிராம் அந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா உடனே நம்ம ஓடி வந்து இதை எடுத்துருவோம். திருப்பி நம்ம கையில இருந்து அதை எடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த இதை, ஏன்னா அது மகிழ்ச்சி, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்ப இது வந்து வெளியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம். அடுத்தது வந்து இந்த ஜாய் சொன்னோம் இல்லையா, எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்கிறது வந்து சந்தோஷம். அது ஒரு வகையில சந்தோஷம், ஜாய். ஆனா இது வந்து நிரந்தரம் கிடையாது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே எல்லா டைம்லயும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது கிடைக்கலன்னா நமக்கு துக்கம் இருக்கும், கஷ்டம் வந்துடும். ஆனா இன்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க மன நிறைவோட அமைதியா நம்ம வந்து இருக்கிறது, அது வந்து சலிப்பே இருக்காது. நீங்க எவ்வளவு அதை அனுபவிச்சாலும் அது வந்து சலிப்படையாது. அதே மாதிரி இந்த இப்ப மகிழ்ச்சியிலையும் சந்தோஷத்துலயும் ஒரு பதட்டம் இருக்கும். நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னு நல்ல பயங்கர குதிக்கும் போது நம்ம மனசு படபடக்கும், உடம்பு துள்ளும். ஆனா இன்பம்ங்கிறதுல வந்து பதட்டமே இருக்காது, ரொம்ப காமா இருக்கும், அமைதியா உட்காந்துருக்கும். இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள். நமக்கு அந்த உணவுப் பொருள் பிடிக்குதுன்னா அந்த உணவுப் பொருள் இருக்கும். ஒரு இன்ஸ்டாகிராம் பிடிக்குதுன்னா அந்த இன்ஸ்டாகிராம்ல நமக்கு பிடிச்ச போஸ்ட் இருக்கணும், அந்த இன்ஸ்டாகிராம் பார்க்கறதுக்கு நமக்கு செல்போன் இருக்கணும், அதை பார்க்கறதுக்கான நேரம் இருக்கு. இதெல்லாமே வந்து வெளியில இருந்து கிடைக்கிறது. ஆனா இன்பம்ங்கிறது நமக்கு உள்ள இருந்தே கிடைக்கிறது. இன்ஸ்டாகிராமே பார்க்கல, நான் வந்து 5 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றது, அது நம்ம மைண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. இது எல்லாமே உள்ள இருந்து கிடைக்கிறது. மகிழ்ச்சி, பிளஷர் எல்லாமே ஒரு சமயத்துல என்ன பண்ணுவோம்னா, ஜாய் இதெல்லாமே ஒரு குற்ற உணர்வு, ஐயோ ரொம்ப நேரம் அங்க செலவு பண்ணிட்டோமோ அப்படின்னு. ஆனா இன்பம்ங்கிறது அந்த மாதிரி குற்ற உணர்வே கொடுக்காது. இப்பெல்லாம் இந்த ஸ்நாக் இதுல அன்னைக்கு கூட ஒரு பாக்கெட்ல பார்த்தேன். அதுல வந்து கில்ட்லெஸ் ஸ்நாக்கிங்னு போட்டிருக்கு. அதாவது குற்ற உணர்வு இல்லாம நீங்க இதை சாப்பிடலாம்னு எழுதியிருக்கான். அப்பனா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது வந்து குற்ற உணர்வு கொடுக்குது நிறைய பேருக்கு. அதனாலதான் அவன் அந்த ஸ்நாக் பாக்கெட்ல என்ன அடிக்கிறான்னா, இதுல வந்து ஃபேட் கண்டென்ட் கம்மி, உப்பு எல்லாம் கம்மி, டிரான்ஸ் ஃபேட்ஸ் கம்மி, அதனால நீங்க குற்ற உணர்வு இல்லாம சாப்பிடலாம்னு வேற எழுதியிருக்கான். எங்க போயிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம. அப்போ இந்த மாதிரி மகிழ்ச்சி இது வந்து வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய விஷயம். ஆனா இன்பம்ங்கிறது நிரந்தரமானதும் கூட. நீங்க வந்து நம்ம மைண்ட கண்ட்ரோல் வச்சுட்டு நம்ம வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து பெர்மனண்டா நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். சோ இப்போ புத்தர் சொல்ற அந்த இன்பம், எது நல்ல செயல் உனக்கு இன்பம் கொடுக்குது அப்படிங்கறத, இந்த கடைசி வகை இன்பம் தான். அது வந்து பதட்டம் இல்லாதது, நம்ம திருப்தி கொடுக்கும், மனதை அமைதியா வச்சிருக்கோம், நமக்குள்ளே அது ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னா அது ஈஸி நம்மளால. அடுத்தவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியாது. கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பதட்டம் இருக்கும். ஐயோ கிடைக்கலையேன்னு வருத்தம் இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாது. ஏன்னா இது ஃபுல்லா நம்ம கையில இருக்கிறது. இப்ப இந்த மூணுல எது அப்படிங்கறத நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கணும். இது எல்லாமே எப்படி நமக்கு சம்மந்தப்பட்டிருக்குன்னா, அறிவியல் பூர்வமா பார்க்கும்போது இது எல்லாமே நம்ம பிரெயின் சம்மந்தப்பட்டதுதான். இதுக்கு வந்து நமக்கு வந்து லிம்பிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. இதுதான் வந்து எமோஷன், லேர்னிங், இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின். இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின்ல வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இதுல இருக்கு. அதுல வந்து அமிக்டாலா, ஹிப்போகாம்பஸ், தலாமஸ், ஹைப்போதலாமஸ், அப்புறம் சிங்குலேட் கைரஸ், பேசல் கேங்லியா, இந்த மாதிரி ஒரு சில உறுப்புகள்லாம் சேர்ந்தது தான் இந்த பிரெயின்.
இந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் தான் நமக்கு இந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி அல்லது இன்பமா இருந்தாலும் சரி, எதுன்னு முடிவு பண்ணுது. இப்ப இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து எந்த ஹார்மோன் வரும் அப்படின்னா, பொதுவா வந்து 4 ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்றது. இந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து 4 ஹார்மோன்ஸ். டோபமின், ஆக்சிடோசின், செரோட்டோனின், என்டார்பின்னு சொல்றோம். இது ரொம்ப மெயினா இருக்கிறது இந்த டோபமினும் செரோட்டோனின். இதை நம்ம பார்க்கணும். இப்போ இதுல இந்த டோபமின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டோபமின் தான் நமக்கு வந்து ஒரு பிடிச்சமான ஒரு உணவுப் பொருள், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற அந்த ஹாப்பி ஃபீலிங் கொடுக்கணும் இந்த டோபமின். சடனா டோபமின் வந்து பயங்கரமா ரிலீஸ் ஆகும். இது டோபமின் சர்ஜ்ன்னு சொல்றோம். இந்த டோபமின் சடனா ரிலீஸ் ஆகும்போது நமக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அது வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டு, கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அப்புறம் குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி அந்த அந்த சந்தோஷத்துக்காக திருப்பி அந்த சர்ஜ், இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமேன்னு சடன் சர்ஜ் வரும், திருப்பி வரும். அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த டோபமின்ல முதல்ல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அடுத்தடுத்து கிடைக்காது. அடுத்தடுத்து அதனுடைய அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ ஏன்னா இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும், சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு யாருன்னா சொல்லுவாங்க. அப்போ உடனே ஓ சரி, அப்போ நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு டிரைவ், அந்த மோட்டிவேஷன் கொடுக்கறது டோபமின் தான். இந்த டோபமின் நம்ம உடம்புல, மைண்ட்ல, பிரெயின்ல செக்ரெட் ஆனோடனே இந்த டோபமின் தான் நமக்கு வந்து மோட்டிவேஷன். எந்த ஒரு வேலையை செய்யணும்னாலும் அந்த மோட்டிவேஷன் கொடுக்கறது, அதை போய் செய்ய வைக்கிறது, அதுக்கான சக்தி, எனர்ஜியை நமக்குள்ள கொடுக்கறது வந்து டோபமின் தான். இது கண்டிப்பா வேணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். டோபமினே இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது, ரொம்ப சோம்பேறியா டிப்ரெஷன் போயிடுவோம். அப்போ டோபமின் வேணும். ஆனா டோபமின்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அது டபுள் எட்ஜ் டைப் மாதிரி. இப்போ அதை நல்லபடியா பயன்படுத்துற வரைக்கும் நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டடா இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, அடுத்தடுத்து சாதிக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேறிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த முன்னேற்றத்துக்கான தூண்டுதல் நமக்கு டோபமின்ல தான் கிடைக்குது. ஆனா அதே சமயத்துல என்னன்னா, டோபமின் வந்து அது, இப்ப நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்ன உடனே அந்த மோட்டிவேஷன் ஒரு டோபமின் செக்ரேட் ஆகும். நம்ம போய் சாப்பிட்ட உடனே அந்த சாப்பிட்டு அந்த நல்ல ப்ளஷர் ஃபீல் கிடைச்ச உடனே ஒரு டோபமின் சர்ஜ், அதிகமா டோபமின் செக்ரேட் ஆகும். டோபமின் செக்ரேட் ஆன உடனே இந்த டோபமின் சர்ஜ் அதிகமா செக்ரேட் ஆகிறது உடனே நம்ம பிரெயின் வந்து ஞாபகம் வச்சுக்கும், இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே நமக்கு இந்த ப்ளஷர் கிடைச்சிச்சு, டோபமின் அதிகமா வந்துச்சு, அப்போ அடுத்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இது மாதிரி வரும் நமக்கு அப்படிங்கிற அந்த ப்ளஷர் ஃபீலிங்கை லேர்ன் பண்ணி நம்ம மெமரியில கொண்டு போயிடும். இந்த மெமரியில கொண்டு போறது தான் வந்து டோபமின் தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமோஷனல் மெமரி அது எங்க போகும்னா, அது அமிக்டலாக போய் இப்போ கேம்பஸ்க்கு போய் அதுக்கப்புறம் பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். இதெல்லாமே இந்த லிம்பிக் சிஸ்டம், இமோஷனல் பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் நமக்கு உதவி செய்யுது. அப்ப என்ன ஆகும்னா, இப்போ அடுத்து வந்து மறுபடியும் போய் நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட தூண்டும். ஏன்னா நமக்கு அந்த டோபமின் இருக்கு அப்படிங்கிற மெமரி வந்துச்சு இல்லை. அடுத்ததாட்டி நம்ம மைண்ட்ல ஐஸ்கிரீம்னு தோணுன உடனே, இல்லை யாருன்னா ஒருத்தர் ஐஸ்கிரீம் பத்தி பேசினாலே நமக்கு வந்து அந்த டோபமின் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே அது நம்மளை அதை சாப்பிட நோக்கி போகும். போன உடனே அந்த இடத்துல நம்ம வந்து அடுத்த வாட்டி திருப்பி இன்னொரு சாப்பிடும்போது ஏற்கனவே கிடைச்சது, இப்போ நம்ம ஒரு டோபமின் வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும், இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஆல்ரெடி டோபமின் வந்து செக்ரேட் பண்ணி நமக்கு ரெடியா இருக்கும், எதிர்பார்ப்பு. அந்த அளவுக்கு டோபமின் கிடைக்கல அப்படின்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகாது, திருப்பி இன்னொன்று சாப்பிட வைக்கும். இந்த மாதிரி கிராஜுவலாக அதிகமாயிட்டே போகும். அதனாலதான் இதுதான் வந்து லீட்ஸ் டு அடிக்ஷன், ஹேபிட் ஃபார்மேஷன். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் ஆரம்பிக்கிறது கூட ஃபர்ஸ்ட் வந்து கியூரியாசிட்டி, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சூப்பரா இருக்கட்டும் வாடா ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு. அந்த கியூரியாசிட்டி கொடுக்கறது டோபமின் தான். உடனே டோபமின் வந்து நமக்கு சரி என்னதான் பார்க்கலாமே அப்படின்னு போன உடனே அங்கே டோபமின் சர்ஜ் வரும். டோபமின் சர்ஜ் வந்த உடனே நமக்கு வந்து அடுத்தடுத்த வாட்டி செய்ய தோணும். அடுத்தடுத்த வாட்டி செய்யும்போது என்ன ஆகும்னா, அந்த முதல்ல இருக்கிற அளவுக்கு டோபமின் வந்து செக்ரேட் ஆகாது. இதெல்லாம் பிரெயினோட நார்மல் ஃபங்க்ஷனிங் தான். அப்ப ஆகாதனுடைய நம்ம வந்து ஒரு கப்ல கிடைச்ச அந்த போதை அடுத்த வாட்டி 2 கப்ல கிடைக்கும், அதுக்கப்புறம் 4 கப் அடிச்சா இதே பண்ண அப்ப அடிக்ட் ஆயிடும். அப்புறம் வந்து நமக்கு வேற எந்த வேலையும் செய்ய தோணாது. இதே தான் நம்ம திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் யாருமே சொல்லிட முடியாது, என்னால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், நான் இதோட நிறுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த டோபமின் சர்ஜ் நமக்கு அதுக்கு அடிக்ட் ஆயிடும். இப்ப இது வந்து மது பழக்கம்னு மட்டும் இல்லை, உணவு பழக்கம்னு மட்டும் இல்லை, இது வந்து இப்போ சோஷியல் மீடியாஸ்லயும் வருது. சோஷியல் மீடியா அடிக்ஷன், இந்த பிரெயின் ராட்டிங் சொல்றாங்க இல்லையா. இப்போ அதை வந்து பிரெயின் வந்து இது கண்ட்ரோல் பண்ணிடுது, டோபமின் தான். இந்த டோபமினோடைய இந்த சர்ஜை தான் அட்வர்டைஸ்மெண்ட்ல பயன்படுத்துறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இந்த டோபமின் சர்ஜை நம்பி தான் அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸே சேல் பண்றாங்க. அப்போ அந்த டோபமின் சர்ஜ் அது எப்படிலாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு தனியா உட்காந்து அனலைஸ் பண்றதுக்கு அவங்க கிட்ட சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, நியூராலஜிஸ்ட் இருக்காங்க கம்பெனிஸ்ல. எந்த கலர் போட்டா அது அட்ராக்ட் ஆகும்,
அவ என்ன மாதிரி டேஸ்ட் கொடுத்தா, எவ்வளோ சால்ட் ஆட் பண்ணணும், என்ன மாதிரி கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணணும், எவ்வளோ கிறிஸ்பா அது இருக்கணும். இதெல்லாமே வந்து இந்த டோபமின் சர்ஜை நம்பி தான் நமக்கு வந்து நம்மளை அடிக்ட் பண்றது. எந்த ஒரு விஷயம் இப்போ ஆன்லைன் கேமிங் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த டோபமின் சர்ஜை நம்பி தான் அவங்க வந்து அந்த ஆன்லைன் கேமே வந்து தயாரிக்கிறாங்க. இந்த டோபமின் சர்ஜுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆயிட்டோம்னா, இப்போ டோபமின் நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. இந்த டோபமின் ஆனா எக்ஸஸா போகும் பொழுது அது இந்த சர்ஜுக்கு நம்ம வந்து அடிமை ஆயிடும் பொழுது நமக்கு வந்து கஷ்டத்துல கொண்டு போயிடும், பிரச்சனையில கொண்டு போயிடும். அப்ப இன்னொரு ஹார்மோன் என்ன இருக்குன்னா இங்கதான் செரோட்டோனின் இருக்கு. இந்த செரோட்டோனின்ங்கிறது வந்து மூட் ஸ்டெபிளைசர். இது வந்து என்ன பண்ணணும், இது வந்து நம்மளை அமைதிப்படுத்தும். ஒரு விஷயத்த வந்து போதும் இந்த இடத்துல இது வந்து திருப்தி அடையக்கூடிய ஹார்மோன் வந்து செரோட்டோனின். அப்போ நம்ம எங்கெல்லாம் டோபமினையும் இந்த செரோட்டோனினையும் எப்படி ஆப்டிமலா நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கறத நம்மளுடைய பழக்கத்துல இருக்கு. அப்ப இது எப்படி கிடைக்கும், இதுதான் வந்து இது சயின்ஸ் வந்து நம்ம சயின்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இது, இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ். இதையே வந்து புத்தர் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா புத்தருடைய அடிப்படையும் இதுதான். இந்த டோபமின் சர்ஜ் தான் வந்து நமக்கு பிளஷர், பற்று, ஒரு விஷயத்து மேல விருப்பு வெறுப்பு. அந்த எமோஷனல் மெமரி தான் சங்காரா. அமிக்டாலால போய் அந்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்ல, இந்த ஐஸ்கிரீமா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அந்த ஞாபகம் வச்சிருக்கிறது வந்து சங்காரா. ஒருத்தனை பார்த்த உடனே இவன்னா மோசமானவன் அப்படின்னு அவன் மேல அந்த வெறுப்பு உணர்வை நம்ம ஞாபகம் வச்சுக்கிற போது அடுத்த வாட்டி அவனை பார்த்த உடனே அந்த வெறுப்பு உணர்வு நம்ம கிட்ட வரும். வந்த உடனே நம்ம வந்து எரிச்சல் காமிச்சிடும். அப்போ உறவு முறைகள் கெடுது. அப்ப இதுதான் வந்து மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத புத்தர் அப்பயே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறது தான் நமக்கு உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். பட் சயின்ஸோட அது வந்து ரொம்பவே ஒத்து போகுது. ஸோ இந்த டோபமின் சர்ஜ் யாருக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அடிமை ஆயிடுறாங்களோ அவங்க துக்கத்துல இருப்பாங்க. அந்த டோபமின் சர்ஜில் இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த டோபமினையும் செரட்டோனினையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்தோம்னா நம்ம நிம்மதியாக வாழ முடியும். அப்போ எப்படி இந்த செரட்டோனினை நம்ம அதிகப்படுத்துறது, எப்படி ஆப்டிமல் டோபமின் லெவல் கொண்டு வர்றது அப்படின்னா இதுக்கெல்லாம் மெடிடேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து சயின்ஸ் இப்போ மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தெரப்பின்லாம் சொல்றாங்க. எக்ஸசைசிங், நடக்கிறது, இயற்கையோட போறது, இது எல்லாமே அந்த காலத்துல புத்தர் செஞ்சது தான். எங்க போனாலும் நடந்துதான் போவார். வந்து இயற்கை சூழல்ல இயற்கையை விரும்பிய ஒரு வாழ்க்கை முறை. அடுத்தது மெடிடேஷன். இதெல்லாமே நம்மளுக்கு அந்த ஹார்மோன்ஸ். அப்போ பௌத்த வாழ்வியலை நம்ம எல்லாம் பின்பற்றும் போது நமக்கு இது பத்தி புரியும். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகுறோம் அப்படின்னா அது வந்து அந்த டோபமினோட சர்ஜ். இப்போ அதுல இருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யறது? இப்போ நம்ம சோஷியல் மீடியான்னு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம மூத்த ஜென்ரேஷன் நம்ம என்ன பண்றோம், அதுக்கு ஈக்குவலா நம்ம வந்து வாட்ஸ்அப்ல அடிக்ட் ஆகிறோம், இல்லைன்னா டிவி சீரியல்ல அடிக்ட் ஆகிறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் கூட டோபமின் சர்ஜ் தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டோபமின் சர்ஜில் இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதுல இருந்து எப்படி வெளியே வருது? இப்போ இவ்வளவு நாள் இருந்துட்டோம், அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா அதை அவாய்ட் பண்றது, டோபமின் டீடாக்ஸ்ன்னு சொல்றது. கம்ப்ளீட்டா ஒரு 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டா அதை பத்தி எடுக்காம இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த டோபமின் சர்ஜ் வந்து நமக்கு பிரெயின்ல வராது. அப்போ பிரெயின் வந்து அதுக்காக கிரேவிங் பண்ணாது. இல்லைன்னா என்ன ஆகும்னா அது திருப்பி திருப்பி கிரேவ் பண்ணிட்டு இருக்கும். நீங்க கொஞ்சம் போட்ட உடனே திருப்பி அது பிரெயின் வந்து புரிஞ்சுக்குது, ஓகே திருப்பி திருப்பி. ஸோ இந்த இது வந்து கம்ப்ளீட்டா ட்ரை அவுட் பண்ணிட்டேன்னா அப்போ பிரெயின் வந்து அதை மறந்துடும். ஸோ பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த ரெஸ்ட் தான் விபாசனா நமக்கு கொடுக்குது. 10 நாட்கள் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் கிடையாது, எந்த போதைப் பொருளும் கிடையாது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, டிவி கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா நம்ம மைண்ட் வந்து ரெஸ்ட் ஆகுது. அப்போ பௌத்த வாழ்வியல் வந்து பியோர்லி சயின்டிபிக்கோட ஒத்து போகுது. இதை தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்றோம். அப்போ அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும். அப்போ இந்த 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்க சந்தோஷமா இருக்கிற விஷயங்கள்லாம் செய்யுங்க. ஆனா அந்த சந்தோஷங்கிறது இந்த இன்பத்தை நோக்கி இருக்கக்கூடியதா இருக்கும். இன்பம்ங்கிறது வந்து ஒரு மெச்சூர்டா நமக்கு வந்து இது நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம உணர்ந்து எதெல்லாம் நமக்கு வந்து மனசு பதட்டப்படாம, எதெல்லாம் மனசு நிறைவா அமைதியா வச்சுக்குது, எதெல்லாம் வந்து கில்ட் இருக்காது, குற்ற உணர்வு இருக்காது, எதெல்லாம் நிரந்தரமா இருக்கு, எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை நீங்க வந்து சந்தோஷம் அப்படின்னு இன்பம்னு சொல்லலாம். அப்ப இத வார்த்தைகள் வந்து எது வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடிட்டு நான் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடும் போதோ அல்லது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதோ கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, ஒரு ஹாப்பி ஃபீலிங், அது எப்படி இருக்கு? அதே ஒரு குழந்தைய வந்து நம்ம கொஞ்சும் போது எப்படி இருக்கு? அந்த சந்தோஷம் இந்த சந்தோஷம் வித்தியாசப்படும். அதே வந்து நம்ம நல்லா பரீட்சையில பாஸ் நல்ல மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
ஒரு நல்ல ஒரு விஷயம் செஞ்சு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டோம். ஹெல்ப் பண்ணிட்டு அவன் வந்து நம்ம கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கான், சந்தோஷமா இருக்கான். அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம்னும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? இந்த சந்தோஷம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி வித்தியாசப்படுத்தி உணர்த்துறது அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம பிரெயின். இந்த பிரெயின் வந்து மெடிடேஷன். அப்போ கரெக்டான மைண்ட்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வித்தியாசத்தை உணர முடியும். இதனால தான் நம்மளுடைய எண்வழி மார்க்கத்துல மெடிடேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிடேஷன்ங்கிறது நம்ம உட்கார்ந்து இந்த மூச்சை கவனிக்கிறது. அப்போ மூச்சை கவனிக்கும் போது வாக்கிங் மெடிடேஷன் இருக்கு. நடக்கும்போது நம்மளுடைய நடக்கிறத, இந்த நடை எப்படி நடக்கிறோம், நம்ம காலை எங்க வைக்கிறோம், எந்த காலை எடுக்கிறோம், அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கிறோம்னு ஒரு கான்சியஸா அதை வந்து உணர்ந்து நடக்கிறது. அல்லது சாப்பிடும்போது நம்ம உணவு எடுக்கும்போது அந்த உணவு பொருள் மேல கவனம் செலுத்தி அதனுடைய டெம்பரேச்சர், சூடு, அதனுடைய சுவை, அதனுடைய அந்த மொறுமொறுப்பு தன்மை, அதை நம்ம மெல்றது, இந்த மாதிரி கவனம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம விழுங்குறது அப்படின்னு இது இது ஒரு வகை மெடிடேஷன் தான். இந்த மாதிரி நம்ம கவனத்தை செலுத்தி நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ண நமக்கு வந்து எதெல்லாம் நமக்கு பதட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், எதெல்லாம் உண்மையிலே அமைதியான சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம அந்த ப்ளஷரில் போய் அடிமையாயிடும். நமக்கு படிக்கணும், படிச்சாதான் நம்ம நாளைக்கு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்னு தெரியும். புக்கை எடுத்து வைப்போம். ஆனால் திடீர்னு கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு தோணுது இல்லையா? அது டோபமின் சர்ச். அந்த டோபமின் வந்து அப்போ நம்மளை கேட்குது. நம்ம போய் அது ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா அது இன்னும் சர்ஜ் ஆகும், திருப்பி இன்னும் கொஞ்சம் பார்க்க வச்சுவோம். அந்த இடத்துல நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் மனப்பயிற்சி தேவைப்படும். இந்த மனப்பயிற்சி தான் நமக்கு மெடிடேஷன். அதனால தான் புத்தர் சொல்றது, அவர் வந்து எனக்கு அந்த 3 நல்ல விஷயங்கள் எது அப்படின்னா, ஒண்ணு வந்து ஒழுக்கம், மற்றவங்கள நம்மள மாதிரி நினைக்கிறது, கருணை. அடுத்தது மனப்பயிற்சி. அடுத்தது சுய கட்டுப்பாடு. இந்த மனப்பயிற்சி இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் எங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எந்த ஒரு வேலையா இருந்தாலும் இனிமேல் நம்ம பௌத்தத்துல என்ன செயல் அப்படின்னா நோக்கம், விளைவு. அது வந்து இன்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் நீங்க செஞ்சீங்கன்னா அது நல்ல செயல். அப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லா செயலையுமே வந்து நம்ம பிரிச்சு பார்க்கணும். நம்ம எதுக்காக அதை செஞ்சோம்? அப்ப நோக்கம் அப்படிங்கிறது நம்ம வந்து அதை பத்தின ஃபுல்லா கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். ஒரு விஷயத்த தெரியாம இறங்கிட்டோம் அப்படின்னா அது துக்கத்துல கொண்டு போயிடும். அடுத்தது எதுக்காக அதை செய்யணும்னு நினைக்கிறோம்? அது மேல நம்ம வந்து ஒரு பற்று, அது அந்த பிளஷருக்காக செய்யறோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து நம்மளுக்கு துக்கத்துக்கு கொண்டு போயிடும். அடுத்து என்ன, எந்த வழிமுறையில அதை செய்ய நினைக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது வந்து பஞ்சசீலத்துக்கு உட்பட்டதா இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அந்த நோக்கம் வந்து நல்ல நோக்கம். ஸோ அதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், நீடு, ஃபீசிபிலிட்டி. எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை பத்தின ஃபுல்லா புரிதல் இருக்கணும். அது உண்மையிலே நமக்கு தேவையா இருக்கும். வெறுமனே சும்மா வந்து பிளஷருக்காக, ஒரு விருப்பத்துக்காக, ஒரு ஜாலியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடாது. உண்மையிலே அது நமக்கான அத்தியாவசியமா இருக்கும், தேவையா இருக்கும். அடுத்தது நமக்கு அது சாத்தியமாகவும் இருக்கும். அந்த வழிமுறை வந்து பஞ்சசீலத்துக்கு உட்பட்டு நம்மளால அதை செய்ய முடியும் அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்து அதுக்கப்புறம் இந்த விளைவையும் யோசிக்கணும். என்ன மாதிரியான விளைவு அது ஏற்படுத்தும், அந்த விளைவு நமக்கு இன்பத்தை கொடுக்குமா, நம்மள மாதிரி அடுத்தவங்களுக்கும் அது இன்பத்தை கொடுக்குமா? அதாவது அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது. அது இன்பத்தை கொடுக்குதோ இல்லையோ துன்பத்தை கொடுக்க கூடாது. இந்த மாதிரி அப்போ அந்த விளைவுங்கிறது வந்து நம்ம மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, அடுத்தவங்க மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு யோசிக்கணும். இது எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு எடுக்கிறது தான் வந்து பிரதிபலிப்பு, தான் ரிஃப்ளெக்ஷன். எந்த ஒரு ஆக்ஷன் செஞ்சாலும் அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். நம்ம அதை செய்யணும்னு நினைக்கும் போதே இவ்வளோத்தையும் யோசிக்கணும். இதெல்லாம் எப்படி நம்ம யோசிக்க முடியும்னா இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். அதுதான் பௌத்தம். இதுதான் வந்து இன்பம். இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சு செஞ்சோம்னா அது இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கும். இது எப்படி பண்ணணும்? ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, நம்ம இப்போ செய்யக்கூடிய, இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா நம்ம உட்காந்து யோசிக்க ட்ரை பண்ணலாம். ஆரம்பத்துல வந்து வந்து ஒரு 5 நிமிஷம் கூட அதை யோசிக்கிறோம். ஆனா அது போக போக அடுத்தப்புறம் ஒரு செகண்ட்லேயே கூட யோசிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த ஆற்றல் கிடைச்சிரும். இப்ப முதல்ல எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, என்னென்ன விஷயங்களுக்கு நமக்கு வந்து ஒரு கில்ட் வரும். ஐயோ நம்ம ஏன்டா இப்படி செஞ்சோம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அந்த விஷயத்தை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணலாம். அப்படியே பின்னாடி நோக்கி ஒவ்வொன்றத்தையும் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இல்லைன்னா யாராவது சொல்லுவாங்களே நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நம்ம மேல சொல்லுவாங்களே ஒரு கெட்ட செயல்னு, அந்த செயலை எடுத்து நம்ம பௌத்தத்துல அப்ளை பண்ணி பார்க்கணும். இதை வந்து நம்ம இது நல்ல செயலா இல்ல கெட்ட செயலா, நம்ம எதுக்காக செஞ்சோம், என்ன நோக்கம், அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா கம்ப்ளீட்டா, அது உண்மையிலே நமக்கு தேவைப்பட்டு தான் செஞ்சோமா இல்லையா, நம்மளுடைய கெப்பாசிட்டிக்குள்ள சாத்தியத்தினால தான் செஞ்சோமா இல்லையா, அது நம்ம விளைவை பத்தி யோசிச்சோமா, அந்த விளைவு என்ன ஏற்படுத்தியிருக்கு, நம்ம மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, அடுத்தவங்க மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணோம்னா அப்ப நம்ம வந்து அந்த செயல் வந்து நல்ல செயலா இல்ல தீய செயலாங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அப்போ அடுத்த அடுத்த வாட்டி நம்ம வந்து இன்னும் எச்சரிக்கையா இருக்கும். இதுக்கு கண்டிப்பா நமக்கு வந்து மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும். அதுக்கு வந்து மனப்பயிற்சி செய்யணும். அந்த மனப்பயிற்சிக்கு வந்து நம்ம தியானம் செய்யணும். அது மெடிடேஷன் செய்யணும்.
திரும்ப திரும்ப இந்த எண்வழி மார்க்கத்தில் தான் நான் கொண்டு வரேன். ஏன்னா புத்தர் அதுதான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒரு நல்ல செயல்கள் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னா இன்பமா இருப்பதுக்கு. அந்த இன்பமா இருக்கணும்னா 2 கண்டிஷன். அது வந்து பஞ்சசீலத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அப்பதான் அது அடுத்தவங்களை பாதிக்காது. அடுத்தவங்களை பாதிக்கலைன்னா தான் அந்த இன்பம் நமக்கு நீடிச்சதா இருக்கும். அதுவும் ஒரு வகையில நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் நம்ம செய்யறோம். அடுத்தது இந்த இன்பம்ங்கிறது நம்ம வந்து பிளஷர் டோபமின் சர்ஜா இல்லை அது வந்து செரட்டோனினா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ டோபமின் வேணும் தான். இப்போ காலையில எந்திரிச்சு இந்த தம்ம டாக் வரணும் அப்படின்னா அது இந்த டோபமின் தான் நம்மளுக்கு வந்து கொண்டு வரும். எழுப்பி ஓகே இது கவனிக்கலாம் அப்படின்னு கொண்டு வரும். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து ஒரு இப்போ நம்மளை வந்து பேச விடல. நம்ம இப்போ நம்ம சொல்லும் போது நம்மளை எல்லாரும் பார்த்து பாராட்டுறாங்க. அப்படி இப்போ நானே வரேன்னு இந்த டாக் கொடுக்குறேன் அப்படின்னா இங்க வந்து நிறைய பேர் வரணும், எல்லாரும் என்ன பாராட்டணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது டோபமின் சர்ஜுக்காக வரேன்னு அர்த்தம். அது வந்து திருப்தி அடையாது. அது நாளடைவில் எனக்கு துக்கத்தை தான் கொண்டு போய் கொடுத்துரும். ஆனா அந்த டோபமின் உடைய இனிஷியேஷன் மோட்டிவேஷன்னால நான் ஒரு தம்ம டாக் கொடுக்க வரேன். ஆனா இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் மற்றவங்களோட ஷேர் பண்றேன். நம்ம வந்து பௌத்தத்தை நம்ம வந்து நம்மளும் பின்பற்றுறோம், அடுத்தவங்களையும் பின்பற்ற வைக்கிறோம். இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா இதுல எனக்கும் என்னோட சுயநலமும் இருக்கு. நான் சொல்றேன்னாலே அதை நானும் பின்பற்றணும். நான் பின்பற்றுறதுக்கான எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இது அமையுது. அப்போ இந்த மாதிரி ஒரு மன நிம்மதி கிடைக்குதுங்களா, இந்த இடத்துல எனக்கு செரட்டோனின் அந்த நல்ல ஹார்மோன் கிடைக்கும். இது இன்பமான செயல். அப்போ இப்ப நான் வந்து ஒரு காலையில எந்திரிச்சு தம்ம டாக் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து நல்ல செயலா என்னால தீர்மானம் பண்ணிக்க முடியும். ஏன்னா என் மைண்ட் வந்து அமைதியா இருக்கு. இது வந்து பதட்டமாகல. யார் வந்தாலும் வரலனாலும் நான் ஆரம்பிச்சிருவேன். அப்போ இது ஏன்னா இது ஒரு நல்ல விஷயத்த நம்ம ஷேர் பண்றோம். இது வந்து எனக்கும் பயனுள்ளதா இருக்கு, மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கு. நம்ம படிச்சதை நம்ம சொல்றோம். தம்மம்ங்கிறது இந்த புத்தருடைய போதனையும் கூட தம்மத்தை பின்பற்றணும். பின்பற்றுறதோடு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். சுயநலம் மட்டும் இல்ல, பொது நலமும் சார்ந்து யார் ஒருத்தன் தம்மத்தையும் பின்பற்றிக்கிட்டு அடுத்தவங்களையும் தம்மத்தை பின்பற்ற வைக்கிறானோ அவன் தான் தலை சிறந்த மனிதன். அப்ப அதை யோசிக்கும் போது நமக்கு மைண்டு நிம்மதியா இருக்கு. அது வந்து காமா இருக்கு, பதட்டம் இல்லாம இருக்கு. இது ஒரு இன்பம். அப்ப இந்த இன்பம் தான் நம்ம நல்ல செயல் செய்யறோம் அப்படின்னு தோணுது. இதே நம்ம வந்து பாராட்டுக்காக ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அந்த பாராட்டு கிடைக்கலன்னா நமக்கு அது மேல வெறுப்பு வந்துடும். அல்ல அந்த பாராட்டே வந்து அடிமையாக்கும். அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கிடைக்காது. போக போக அந்த பாராட்டுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அப்ப நமக்கு அந்த செயல் மேல ஒரு பிடிப்பு இல்லாம போயிடும். பாராட்டுகளுக்கு இல்லாம உண்மையிலே அது வந்து நல்லது செய்து நம்ம அடுத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்கு அப்படின்னும் போது அதுதான் கருணை. அந்த கருணையின் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு இன்பத்தை கொடுக்கும். ஓகே. ஸோ நல்ல நாள் பொதுவா நல்ல நாள் பார்ப்போம் இல்லையா? இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த டாபிக்கை முடிச்சிருவோம். நான் நல்ல நாள் சொல்றோம் இல்லையா? நல்ல நாள் எல்லாருமே வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும்னாலும் ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் இன்னைக்கு நாள் நல்ல நாளா அப்படின்னு பாருங்க. புத்தருடைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம நல்ல செயல்கள் செய்யக்கூடிய எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். நீங்க அன்னைக்கு இந்த நல்ல செயல்கள் செஞ்சீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு வந்து அனுகூலமா, கோலாகலமா, இன்பமா, சந்தோஷமா, நன்மையா இருக்கும். ஸோ நல்ல நாள் நல்ல நேரம்ங்கிறது என்ன அப்படின்னா யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி செய்யறது, தேவைப்படுபவருக்கு உதவி செய்யுது. அடுத்தது நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல நோக்கம், நல்ல எண்ணம், ரைட் தாட். ஸோ பாருங்க நம்ம யோசிக்கிறது தான் பேசணும், பேசுறது தான் செய்யணும். இந்த சிந்தனை, பேச்சு, செயல் இது மூணும் ஒரே லைன்ல இருக்கு. யாருக்கு ஒருத்தர் இருக்கானோ அவனுக்கு நல்ல நோக்கம் இருந்துச்சுன்னா அவன் செய்யற எல்லா செயல்களுமே அவனுக்கு இன்பத்தை தான் கொடுக்கும். அப்போ அது வந்து நல்ல நாள் தான். ஸோ எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான். அது நல்ல நாளா நல்ல நேரமாங்கிறது நம்ம போய் கேலண்டர்ல வந்து யாரோ ஒருத்தன் குறிச்சு வச்சிருக்கிறத வச்சு முடிவு பண்ண முடியாது. நம்ம மைண்ட்ல நம்ம என்ன மாதிரி யோசிக்கிறோம், நம்ம நல்ல எண்ணத்தோட நம்ம ஒரு செயல்கள் செஞ்சோம்னா அது நல்ல விளைவு கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். அப்பனா அது நல்ல நேரம். அந்த அந்த விஷயம் அந்த மாதிரி செயல்களை நம்ம ஒரு நாள்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அது நமக்கு நல்ல நாள். இதை மாறி நம்ம வேற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு துக்கத்துல கொண்டு போயிடும். இது நாள் மேல பிரச்சனை இல்லை, நம்ம மேலதான் பிரச்சனை, நம்ம மைண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறத உணர்றதுதான் பௌத்தம். ஸோ நல்ல செயல்களை ஏன் செய்யணும் அப்படிங்கிறத ஒழுக்கத்தின் அவசியம் குறித்து இதுக்கு லிங்க் கொடுத்துருக்காரு. அடுத்தது இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கணும், டிட்டர்மினேஷன். சரி நான் இனிமேல் இப்படி செய்ய போறப்பா அப்படின்னு அந்த தீர்மானம் எடுத்தாதான் நம்மளால செய்ய முடியும். ஒரு தடவை புத்தர் வந்து ஸ்ராவஸ்தியில ஜேதாவன தோட்டம் நமக்கு தெரியும், அனந்த பிண்டிகா ஏற்படுத்தி கொடுத்த தோட்டம். அந்த இடத்துல புத்தர் இருக்கும் பொழுது அவர் சொல்றார், சகோதரர்களே, நல்ல தீர்மானங்களை எடுக்கிறதும் அவற்றை கடைபிடிக்கிறதும் தூய்மையாகவும் இன்பமாகவும் வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு இப்ப திம்மட்டாக்கு கேட்டு இருக்கிறோம், நான் போயிட்டு சரிப்பா இனிமேல் நான் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிறத இது கேட்டுட்டு இந்த பக்கம் அப்படியே காதுல விட்டுட்டு போறது கிடையாது.
இப்ப நான் சொல்றேன்னா ஏதோ இன்னைக்கு சொல்றதுக்காக இந்த ஒரு 1 ஹவர் தம்மா டாக் முடிஞ்சதுக்காக நான் சொல்லக்கூடாது. நான் சொல்றதை நான் பின்பற்றணும். அப்போ அதே மாதிரி கேட்கறவங்களும் அதை கொண்டு போய் பின்பற்றணும். இந்த பின்பற்றுறது தான் பிராக்டிஸ் தான். ஏன்னா பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம ஒவ்வொரு மனுஷனும் அவன் வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணி அவனுக்கு அது இன்பத்தை கொடுக்குதுன்னு அவன் உணர்ந்தா மட்டும்தான் அதை அவன் கடைபிடிப்பான். அப்ப அதை இன்பத்தை உணரணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை உள்ள போகணும். அதுக்கு அந்த டோபமைன் வேணும். சரி இதை செய்யலாம் அப்படின்னு டோபமைன் அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த டோபமைன் சர்ஜில இருந்து தப்பிச்சினோம்னா நமக்கு செரோட்டோனின் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். அதை நோக்கி தான் நம்ம போறோம். அதுக்கான தீர்மானங்கள். என்னென்ன தீர்மானங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா புத்தர், என் வாழ்நாள் முழுதும் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு. ஏன்னா பெற்றோர்கள் நமக்காக அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வயசான பிறகு அவங்களால முடியாது அப்படின்னு ஆன பிறகு பிள்ளைங்க வந்து பெற்றோர்களை ஆதரவா இருக்கும். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும். அந்த மாதிரியான பிள்ளைகள் அவங்க வந்து வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க பிள்ளைங்க அவங்கள பார்த்துக்குவாங்க. அகைன் இதுதான் சுயநலத்தில் பொதுநலம், பொதுநலத்தில் சுயநலம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த எந்த பிள்ளைங்க வந்து பெற்றோர்களை இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்க அவங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் அதை செய்ய மாட்டாங்க. இதுதான் இப்ப இந்த ஜெனரேஷன்ல நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறது. ஏன் முதியோர் இல்லம் எல்லாம் வருது, பெற்றோர்கள் எல்லாம் விடுறாங்க அப்படின்னா, அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய பெற்றோர்களை அவங்க கண்டுக்கிறது இல்லை. அதனால அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க இந்த பெற்றோர்களை கண்டுக்க மாட்டேங்க. இது நாளடைவில் இன்னும் மோசம் அடைஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கு. அடுத்தது என் குழு தலைவனை மதிப்பேன். அந்த காலத்துல புத்தருடைய காலத்துல இனங்களா இருந்தது. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு குழு இருக்கும். அந்த குழு தலைவன் இருப்பான். அந்த தலைவனுடைய லீடர்ஷிப்ல இருந்தாதான் அந்த குழு வந்து பாதுகாப்பா இருக்கும். இப்ப நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணிக்கலாம்? நம்ம ஒரு ஃபேமிலியில ஹெட், அந்த அந்த குடும்பத்தினுடைய தலைவர் யாரு அப்படிங்கிறத பார்த்து அந்த குடும்பத்தின் தலைவர்களை மதிச்சு அந்த குடும்பம் வந்து ஒரு கட்டுக்கோப்பாடு இருந்தா அந்த குடும்பம் வந்து பாதுகாப்பாகவும் சந்தோஷமா இருக்கும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு நிறுவனத்துல இருக்கணும்னா அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க. ஒரு டீம் இருக்குன்னா டீம் லீடர் இருப்பாங்க. அந்த டீம் லீடரை கேட்டு அந்த இருந்துச்சுன்னா தான் அந்த டீம் ஒர்க் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து குழு தலைவனை மதிக்கக்கூடிய பண்பு. அப்ப அந்த தலைவன் செய்யறது கரெக்டா இல்லையாங்கிறது அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்றது கிடையாது. அங்கதான் பகுத்தறிவு. அதை வந்து நம்ம பௌத்தம் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இவன் செய்யறது சரியா இருந்தா நம்ம அதை செய்ய போறோம். அவங்க சொல்லணும், அவங்களை பின்பற்றணும். இல்லைன்னா அவங்களுக்கே எடுத்து சொல்லணும், நீங்க சொல்றது சரியில்லை. இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து விலகி நிற்கும். ஓகே, அடுத்தது இனிமையாக பேசுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். இன்னைக்கு எடுத்துவோமே, நம்ம இனிமேல் எல்லாருக்கிட்டையும் இனிமையா பேசும். யாரை பற்றியும் அவதூறு பேசலாம். அவங்க இல்லாத சமயத்துல அவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது. சுயநலம் அப்படிங்கிற கரையை என் மனசுல இருந்து நீக்குவேன். சுயநலம் அப்படின்னா என்ன? அடுத்தவங்களை பத்தி கவனம் கொள்ளாம நம்மளை மட்டும் யோசிக்கிறது சுயநலம். நம்மளையும் யோசிச்சுட்டு அடுத்தவங்களையும் யோசிக்கிறது சுயநலம் கிடையாது. அது சுயநலம் பிளஸ் பொதுநலம்ங்கிறது பௌத்தம். அது வந்து நல்ல குணம். அடுத்தது தாராள குணம் இருக்கணும். தானம். தாராள குணமுடைய கரையற்ற கரங்கள், அதாவது ஒழுக்கமற்ற செயல்கள் எதுவும் செய்யக்கூடாது. அகெயின்ஸ்ட் லா. நம்ம யாருமே வந்து ஒரு லஞ்சம் வாங்கக்கூடாது. முறையற்ற வழிமுறைகள்ல நம்ம வந்து பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணக்கூடாது. அது பௌத்த வாழ்வு. அடுத்தது விட்டு கொடுக்கறதுல இன்பம் இருக்கும். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த எல்லாமே அந்த அந்த ஒரு லைன்ல நிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து திடீர்னு ஒருத்தன் அவசரத்துல வரான், ஒரு குழந்தையை தூக்கிட்டு ஒரு அம்மா வராங்க, ஏதோ ஒரு பதட்டத்துல ஒருத்தன் வரான் அப்படின்னா சரி போ, ஒரு ஒரு ஆள் முன்னாடி போறதுனால நமக்கு என்ன குறைஞ்சிட போகுது? கார்ல போறோம், கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹார்ன் அடிக்கிறான், போனா போயிட்டு போறான், என்ன இப்ப ஆயிட போகுது அப்படின்னு இந்த விட்டு கொடுத்துலே அது வந்து சந்தோஷமா நம்ம வந்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த என்ன அவன் பின்னாடி ஹார்ன் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட சண்டை போட்டு அது சமயத்துல கொலையில கூட முடிஞ்சிருது. இப்ப எல்லாம் பாக்குறோம். பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டு வந்தாங்கிறதுக்காக சண்டை வந்து அது வந்து அடிச்சே கொண்டு இருக்காங்க. இப்போ நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கு. அப்ப அந்த விட்டு கொடுத்தல் அப்ப அல்டிமேட்டா நம்ம அந்த விட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம விட்டு கொடுத்தல் வந்து நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா அந்த செரோட்டோனின் அதுல நமக்கு கிடைக்குது அப்படின்னா அப்ப என்ன ஆகுது, நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வாழ முடியும், ஆபத்து இல்லாம வாழ முடியும், ஃபர்ஸ்ட் பாதுகாப்பா நம்ம வாழ்ந்துக்க முடியும். ஆனா அந்த விட்டு கொடுத்தல வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம மனப்பயிற்சி செய்யணும். அதுதான் வந்து பௌத்தம். ஸோ ஒரு பௌத்த வாழ்வியல் நம்ம ஏன் அப்படின்னா நம்மளை வந்து பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் நீண்ட நாட்களாகவும் அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகளையும் வாழ வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்கறது தான் பௌத்தம். இது இட்ஸ் அ வே ஆஃப் லிவிங் தான். இந்த விட்டு கொடுத்தல் இல்லை அப்படின்னா அது துக்கத்தில் தான். ஸோ அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடாது, நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னா அப்போ வந்து ஏறி மிதிச்சு தலைமையில ஏறி மிதிச்சு போய் சாமி கும்பிட்டு எல்லாரும் செத்து போயிடலாம். அப்போ அது அது எப்படி இன்பம்? இவன் வீட்டுக்கு வந்தான்னா அவனுக்கு இன்பம் இருக்குமா? கில்ட்டு தானே இருக்கும். ஐயோ நம்ம ஏறி இந்த மாதிரி பார்த்து
அவனுக்கு எப்படி வந்து சந்தோஷம் இருக்கும்? இப்போ நமக்கு கிடைக்கிறத அடுத்தவங்களுக்கு கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற குணம் வந்துச்சுனாலே நம்ம விட்டு கொடுக்குற மனம் வரும். இது வந்து நமக்கு வந்து பௌத்த வாழ்வியல்ல நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். யார் எப்படியோ போயிட்டு போட்டோம், நம்ம அப்படிதான் இருப்போம். ஏன்னா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை நம்ம உணர்ந்து. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, வந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறோம், பின்னாடி இருந்து ஹார்ன் அடிக்கிறான். நம்ம வந்து சரி போயிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டோம்னா அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். இதே ஒருவேளை நிறுத்தி அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டோம்னா, அடிதடியில போயிடுச்சுன்னா இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போமா? எவ்வளவு பதட்டம் இருக்கும். அந்த மைண்ட் அதை வந்து உணர்றது தான் நமக்கு வந்து பௌத்தம். ஓகே. அதே மாதிரி கோவம், வாழ்நாள் முழுவதும் கோவம் கொள்ளாம இருப்பேன் நானு. அப்படியே கோவம் தான். ஏன்னா கோவம் வராம மனுஷன் இருக்க முடியாது. கோவங்கிறது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஃபைட் ஆர் ஃபிளைட். ஒரு ஆபத்து வரும்பொழுது அந்த இடத்துல இருந்து ஒண்ணு எதிர்த்து சண்டை போடணும், இல்லை ஓடி போயிடணும். எதிர்த்து சண்டை போடணும்னா அவனுக்கு கோவம் வரணும். ஓடணும்னா பயம் வரணும். கோவம், பயம் நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு உணர்வுகள் தான். அதுவும் டோபமினோட வேலை தான். ஆனா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி அந்த இடத்துல உண்மையிலே அந்த கோவம் தேவையா இல்லையா, நம்ம தேவைப்பட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வாழ பழகிக்கிறது தான் பௌத்த வாழ்வியல். கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. கோவமே வரக்கூடாது, இல்லை கோவம் வரும். ஆனா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது, திருப்பி மறுபடியும் கோவப்படக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏன் அவன் கோவப்படுறான், நம்ம மேல தப்பு இருக்கா இல்லை அவன் மேல தப்பு இருக்கா, அதை எப்படி தீர்த்து வைக்கிறது, எப்படி புரிய வைக்கிறது, இல்லைன்னா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் ரெஸ்பாண்ட். டு நாட் ரியாக்ட் பட் ரெஸ்பாண்ட். அது வந்து பௌத்தத்துடைய ஒரு பண்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில தீர்மானங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அந்த இன்பமும் பியூர் மைண்ட் வந்து தெளிவா இருக்கும், அமைதியா இருக்கும், நிறைவா இருக்கும். ஸோ சந்தோஷங்கிறது மனசு வந்து பதட்டமா படபடன்னு அடிச்சுக்கிட்டு கிடைக்கிற சந்தோஷத்தை விட மனசு நிம்மதியா வந்து எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம ஒரு ஹாப்பியா கண்டென்ட்டா ஃபீல் ஆகுது பாருங்க. அந்த இன்பத்தை நோக்கி ஒரு மனிதன் போறது தான் வந்து பௌத்த வாழ்வியல் வந்து நமக்கு பயன் தரும். ஸோ இதோட ஒழுக்கத்தின் அவசியம். ஸோ ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒழுக்கம் அதாவது என்ன, தன்னை போல் பிறரை நினைக்கிறது, பிறரை தன்னை போல் நினைக்கிறது. அது சுயநலத்தில் பொதுநலம், பொதுநலத்தில் சுயநலம். அதுக்கு பஞ்சசீலம். இந்த பஞ்சசீலத்தை பின்பற்றி மன அமைதியோடு இருக்கிறது தான் இன்பம். நமக்கு வந்து ஒரு போதைப் பொருள் அடிக்கிறதுல இன்பம் இல்லை, ஒரு சோஷியல் மீடியால வந்து அடிக்ட் ஆகிருக்கிறது இன்பம் இல்லை, ஆன்லைன் கேம்ல அடிக்ட் ஆகிருக்கிறது இன்பம் இல்லை. ஆனா அதை தாண்டி இன்பம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி மனசை வந்து பதட்டம் இல்லாம அமைதியா வச்சிருக்கக்கூடியதுதான் இன்பம். அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய மன பயிற்சியை டெவலப் பண்ணிக்கிறது மெடிடேஷன் மூலம். இதுதான் வந்து பௌத்த வாழ்வியல். இதுக்கு வந்து எண்வழி மார்க்கம் யூஸ் ஆகுது. என்ன பௌத்தம், எதுக்கு இப்ப நம்ம உட்காந்து பௌத்தத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா ரொம்ப நாள் இருக்கும், நம்ம குழந்தைங்களும் இருக்கும், அடுத்தவங்களும் இதே மாதிரி சந்தோஷம். அப்ப இந்த சொசைட்டி சந்தோஷமா இருக்கும். இதுதான் பிரபுத்த பாரத்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவோம். விழிப்புணர்வு அடைந்த இந்தியர்கள் இருந்தாங்கன்னா இந்த நம்ம நாடே எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. அதை நோக்கி போறதுக்காக தான் நம்ம வந்து பௌத்த வாழ்வியல் முறையை நம்ம எடுக்கணும். ஒரு புத்திசம்னா இதுதான், நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாத்திக்கிறது தான் புத்திசம். என்ன புத்திசம்னா என்ன, புத்திஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புத்திஸ்ட்னா உடனே புத்தரை கும்பிடுவாங்க, புத்தருக்கு மெழுகுவத்தி ஏற்றுவாங்க, ஊதுவத்தி கொளுத்துவாங்க, பூ போடுவாங்க. அது புத்திஸ்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எண்வழி மார்க்கத்தை பின்பற்றுவாங்க அப்படி சொல்லணும். அதுக்கான ஒரு வழிமுறை தான் நம்ம போறோம். மற்றபடி ஊதுவத்தி ஏத்துறது, பூ போடுறது எல்லாம் இரண்டாம் பட்சம். அது செய்யணும்னு இல்லை, செய்யக்கூடாதுன்னு இல்லை. அது செஞ்சா செய்யுங்க, செய்ய காட்டிப்போங்க. ஆனா எண்வழி மார்க்கத்தை பின்பற்றினா மட்டும்தான் நம்ம உண்மையிலே ஒரு புத்திஸ்டா இருக்கும். எண்வழி மார்க்கத்தை பின்பற்றிட்டு இருக்கும் பொழுது நம்ம மற்றது எது பண்ணாலும் அதுக்கு நமக்கு தப்பும் கிடையாது. ஏன்னா எண்வழி மார்க்கத்தை பின்பற்றும் போது நமக்கு அது தேவையா இல்லையான்னு நம்மளே முடிவு பண்ணிடுவோம். அந்த இடத்துல பூ வேணுமா வேணாமான்னு நம்ம முடிவு பண்ணுவோம். கட்டாயத்துக்காக ஒரு சடங்குக்காகவும் சம்பிரதாயத்துக்காகவும் நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு தான் பகுத்தறிவு இருக்குல்ல, இது நமக்கு வேணுமா வேணாமா. ஏன்னா எண்வழி மார்க்கத்தை பின்பற்றவங்களுக்கு தான் அது முடியும். எண்வழி மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு அந்த விஷயம் நமக்கு பயன்படுள்ளதா இருந்ததுன்னா நம்ம அதை பின்பற்றலாம். அல்டிமேட்டா வாட் இஸ் புத்திசம், ஹூ இஸ் அ புத்திஸ்ட் அப்படின்னா எண்வழி மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன். அப்போ இந்த எண்வழி மார்க்கம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம இப்போ தம்மத்தை வந்து நம்ம கத்துக்கிட்டு வரோம். அதுக்காகத்தான் இந்த ஞாயிறு தம்ம உரைகள். சீலா, சமாதி, பன்யம், இந்த 3 உள்ளடக்கியது தான் இந்த எண்வழி மார்க்கம். ஒழுக்கம் அதுல வந்து ரொம்ப பேஸ். இந்த ஒழுக்கத்தை நம்ம பின்பற்றிட்டு மைண்ட்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்மளே வந்து தெரிஞ்சுக்குவோம், நம்மளுடைய பேட்டர்ன் புரிஞ்சுக்கும். இதுதான் வந்து பகுத்தறிவு. ஸோ ஒவ்வொரு உயிரினமும் தனக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது தானே பகுத்து அறிந்து உணரக்கூடிய அந்த மெய் அறிவு, விழிப்புணர்வு,
அது வந்து கிடைக்கக்கூடியது தான் வந்து பௌத்தம். அப்படி தெரிஞ்சுக்கிச்சுன்னா அந்த உயிரினம் தன்னை பாதுகாத்துக்கிட்டு சந்தோஷமா, அதாவது இன்பமா வாழ்ந்துட முடியும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவை ட்ரைனிங், இந்த மைண்ட் ட்ரைனிங். அந்த மைண்ட் ட்ரைனிங் கொடுக்கறது தான் பௌத்தம். ஸோ இத்துடன் இந்த வார தம்ம உரையை நான் நிறைவு செஞ்சிடறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறது வந்து அடுத்த டாபிக், நன்னெறி, ரைட்டியஸ்னஸ். இது வந்து புத்தர் வந்து நன்னெறி பத்தி, அதாவது ரைட்டியஸ், இந்த இந்த நல்லொழுக்கத்தை நம்மளுடைய வாழ்வியல்ல நம்ம வந்து அதையே நம்மளுடைய இயல்பாவே பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம்னா அது நன்னெறி ஆயிடுது, பிரின்சிபிள். இப்போ வந்து டிசிப்ளினை வந்து நம்மளே தீர்மானம் எடுத்து நம்மளா கொஞ்சம் அதுக்கு முயற்சி செஞ்சு அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். பின்பற்ற ஆரம்பிச்ச உடனே நமக்கு வந்து அதுவே பழக்கமாயிடும். அப்ப அந்த பழக்கமா வாழறது தான் நன்னெறியோட வாழ்றதுன்னு பேரு. அப்ப அந்த நன்னெறியை தான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். நன்னெறினா என்ன, அது ஏன் தேவை, நன்னெறி பத்தி நம்ம பொதுவா என்ன நினைக்கிறாங்க, அந்த நன்னெறியை ஃபாலோ பண்றதுல எப்படி நம்ம கம்ப்ளீட்டா பர்ஃபெக்ஷன் அடையிறது, முழுமை அடையிறது எப்படி, நன்னெறி பாதையில நம்ம தனியாளா கூட போயிடலாம், அதுக்கு வந்து துணை இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அப்படிங்கிற அந்த 5 டாபிக்ல நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஸோ இத்துடன் இந்த வார தம்ம உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். காணொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஜெய் பீம், நமஸ்காரம்.